அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டும் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அதன் 29வது வசனம். எல்லோரும் சேர்ந்து வாசிங்க. ஒருத்தர் மைக்கில் வாசிங்க. தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். வேதத்தில் ஒரு வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாப் தன்னை தாழ்த்துகிறதை கண்டாயா? இந்த வார்த்தை யார் யாருக்கு சொல்றா? கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவுக்கு சொல்லுகிறார். தம்முடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவுக்கு அவன் எலியாவின் நாட்கள்ல ராஜரீகம் பண்ணி கொண்ட ஆகாப்பை குறித்து கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். எலியாவே, ஆகாப் தன்னை தாழ்த்துகிறதை நீ கண்டாயா? ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த வார்த்தையை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? தியானிக்க போகிறோம். ஆகாப்பை குறித்து நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஆகாப் யாரு? எசபேலின் கணவர். எசபேல் யாரு? ஸ்தோத்திரம். பாகால் கோயிலை கட்டி, பாகாலுக்கு ஒரு கோயிலை கட்டி பாகாலுக்கென்று தீர்க்கதரிசிகளையும் தோப்பு விக்கிரகென்று தீர்க்கதரிசிகளையும் வைத்து கொண்டு ஒரு பெரிய ஒரு விக்கிரக ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கினவர். ஒரு விக்கிரகத்துக்கென்று ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கினவர் தான் யாரு? எசபேல். எசபேலுடையதான கணவனார் தான் யாரு? ஆகாப். இந்த ஆகாப் யாருன்னா இஸ்ரவேல் தேசத்தினுடையதான ராஜா. இந்த ராஜாவுடைய அப்பா பேரானா உம்ரி. இந்த உம்ரி எப்படிப்பட்டவர்னா, இந்த உம்ரியும் அவருடைய அப்பாக்கள் காலத்தில் இருந்தவர்களை பார்க்கிலும், அதாவது உம்ரிக்கு முன்பாக இருந்தவர்கள் காலத்திலும் இவர் மிக மிக பொல்லாப்பானதை செய்தவர் தான் யார்? ஆகாப்புடைய அப்பா. ஆகாப்புடைய அப்பா எப்படிப்பட்டவர்? கர்த்தரின் பார்வைக்கு மிக 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 பொல்லாப்பான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனுஷன். தகப்பன் அப்படின்னா பிள்ளை, அதுக்கு மேல பிள்ளைய குறித்து சொல்லப்படுறாங்க. இவன் காலத்தில், அதாவது இவனுக்கு முன்னிருந்தவர்கள் காலத்தில் இருந்த அத்தனை பேரை பார்க்கிலும் இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? மிக 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 மோசமானவன். கர்த்தருடைய பார்வைக்கு மிக மோசமானவனாக காணப்படுகிறான். இவன் என்னென்ன காரியங்கள் செய்தான்னு பார்க்குறப்ப அப்படியே நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதன் 32, 33 வசனங்களை வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 32, 33. தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். அடுத்து வாசிங்க. ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து, ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். இங்கு வேதத்துல ஒரு அழகா சொல்லப்படுகிறது. ஆகாப் யார கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தாரு? 31 வசனம் சொல்லப்படுது. எசபேல். இந்த எசபேல் யார் அப்படின்னா பாகாலை நமஸ்கரிக்கக்கூடியதான ஒரு பெண்மணி. பாகாலை நமஸ்கரிக்கக்கூடிய ஒரு பெண்மணிய இஸ்ரவேல் தேசத்தில், இஸ்ரவேல் தேசம் தேவனை அறிந்த தேசம், தேவனை அறிந்த ஜனங்கள், தேவனை நமஸ்கரிக்கிற ஜனங்கள், தேவனை ஆராதிக்கிற ஜனங்களாகிய இந்த ராஜா பாகாலை நமஸ்கரிக்கக்கூடிய எசபேல் என்கிற ஒரு பெண்ணை என்ன பண்றாரு? திருமணம் பண்ணுகிறார். திருமணம் பண்ணது மாத்திரமல்லாம அந்த பெண்ணுடையதான இருதயத்தை கவரும்படியாக பாகாலுக்கென்று ஒரு கோவிலை கட்டி அதில் ஒரு பலிபீடத்தையும் என்ன பண்ணாரு? கட்டி வச்சார். அப்ப பாகாலுக்கு பலி செலுத்தும்படி ஜனங்களை உந்தினவர் யாரு? ஆகாப். ஆகாப் எப்படிப்பட்டவர்? பாகாலுக்கு ஒரு கோயில் இருந்தது என்னமோ உண்மைதான். ஆனா அந்த கோயில்ல போய் நீ பலி செலுத்துன்னு ஜனங்களை தள்ளினவன் யாரு? ஆகாப். அப்ப ஆகாப் எப்படிப்பட்டவனா கர்த்தருடைய பார்வையில காணப்படுகிறான்? அத்தனை பேரையும் மோசம் போக்கக்கூடியவன். ஆகாப் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அவன் சந்தோஷம் அடைவதற்கு, அவன் மனைவி சந்தோஷம் அடைவதற்கு, அவனுடைய மனைவி சந்தோஷமா இருப்பதற்கு சகல இஸ்ரவேல் தேசத்தையும் எங்க கொண்டு வந்து நிப்பாட்டினா? பாகாலுடைய பலிபீடத்திற்கு முன்பாக. அப்ப
அப்ப ஆகாப்புடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு? கர்த்தருடைய பார்வையை பற்றியோ இல்ல ஜனங்களுடைய விருப்பத்தின் பற்றியோ அவருக்கு அக்கறை கிடையாது. இப்ப ஆகாப்புக்கு முழுக்க முழுக்க யார் மேலதான் அக்கறையா இருக்குன்னா, தன் மனைவியாகிய எசபேல். எசபேலுக்கு என்ன பிடிக்கும்? எசபேலுக்கு பாகாலை பிடிக்குமா? பாகாலுக்கு ஒரு கையில கட்டு. எசபேலுக்கு பாகாலுக்கு பலி செலுத்த பிடிக்குன்னா பலிபீடத்தை என்ன பண்ணு? பாவம், மனைவி எங்க போய் பலி செலுத்துவாங்க? அப்ப ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் தேசத்தை அத்தனை பேரையும் பாகாலுக்கு நேராக பலி செலுத்தும்படி அனுப்பியவன். அதாவது கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை, கர்த்தர் சொன்ன கட்டளைகளை மீறி நடக்க வைத்தவன் தான் யாரு? ஆகாப். ஏன்னா பலி யாருக்குரியது? அது கர்த்தருக்குரியது. பலி செலுத்துவது அது கர்த்தருக்குரியது. கர்த்தருக்குரிய ஒரு காரியத்தை இப்ப யாருக்கு நேராக வைக்கிறான்? பாகாலுக்கு நேராக. அது மாத்திரம் வைத்தானா? சரி, விட்டுருவோம். 32வது வசனம் சொல்லுகிறது, ஆகாப் ஒரு தோப்பு, விக்கிரக தோப்பை என்ன பண்ணான்? வைத்தான். பாகாலுக்கு கோயில் கட்டியது மாத்திரமல்ல, பாகாலுக்கு பலிபீடம் கட்டியது மாத்திரமல்ல, ஒரு பெரிய தோப்பையை என்னாக்குறாரு? உருவாக்குறார். பெரிய தோப்புகளை உருவாக்கி அந்த தோப்புகளை யாருக்கு கொடுக்கிறா? விக்கிரக ஆராதனை செய்வதற்கு தன் மனைவிக்கு கொடுக்கிறான். இஸ்ரவேல் தேசத்தையே எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறான்? தோப்புகளுக்குள்ள. அப்ப இந்த தோப்புகளுக்குள்ள மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? பாகாலுக்கு தீர்க்கதரிசிகளாக 450 பேரும், ஸ்தோத்திரம், விக்கிரக தோப்புகளுக்கு தீர்க்கதரிசிகளாக 400 பேருன்னு சொல்லி சுமார் 850 பேர் என்ன பண்றாங்க? நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒன்றும் இல்லாத ஒன்றை உருவாக்கியவனை யார்தான்? ஆகாப்பு தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம், பாகாலுடைய கோயில் ஒரு பெரிய விஷயமா தெரியல. அது அவங்களுக்கு வேற. ஆனா அந்த கோயில ரொம்ப பிரகடனப்படுத்தினது யாரு? ஆகாப். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு விக்கிரக ஆராதனைக்கான சகல நோக்கங்களையும் இன்னும் அதிகமாய் திணித்தவன் தான் யாரு? இந்த ஆகாப். இதே ஆகாப்பு தான் தேவனுடைய தீர்க்கதரிசியா இருக்கிறதான எலியாவை விரட்டும்படி, கண்டுபிடிக்கும்படி அநேக ஆட்களை அனுப்புனான். ஏன்னா தேசம் முழுக்க தேடி பார்க்கிறப்ப கர்த்தருடையதான வார்த்தையை சுமக்கக்கூடிய மனிதன் யாருன்னு பார்த்தா அது எலியா மட்டும்தான் சொல்லி ஆகாப் கண்டுபிடித்து, அந்த எலியாவை அழைத்து கொண்டு வா, அவனையும் நம்மோடு என்ன பண்ணிடலாம், கூட்டாளியாய் மாத்தி விடலாம்னு சொல்லி ஆகாப் அனுப்பும் பொழுது ஆகாப்புடைய கண்ணுக்கு யாரு தென்படல? எலியா தென்படல. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நான் உறுதியா சொல்லட்டும்னாக்க, கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனுஷன் சுமப்பானா, சுமக்கிறவனுக்கு விரோதமாய் ஒரு தேசத்தின் ராஜாவே புறப்பட்டு வந்தாலும் அவன் கைக்கு கர்த்தர் உன்னை என்ன பண்ண மாட்டாரு? விட்டு விட மாட்டார். ஒரு மனிதன் அவன் தீர்க்கதரிசியா இருக்கணும் அவசியம் இல்ல, ஊழியக்காரனா இருக்கணும் அவசியம் இல்ல. அவன் ஒரு சாதாரண இயேசுவை அறிந்த ஒருவனாய் இருந்தா போதும். இயேசுவை ஞானஸ்நானம் எடுத்தவன் அல்ல, அபிஷேகம் பெற்றவன் அல்ல, அந்நிய பாஷை பேசுகிறவன் அல்ல, ஆலயத்துக்கு ஒழுங்கா போகிறவன் அல்ல. இவன் எல்லாவற்றை பார்க்கிலும் எவன் ஒருவன் தன் இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிறானோ அந்த ஒற்றை மனிதனுக்காக தேசம் புறப்பட்டு வந்தாலும் அவன் கையில் தேசத்தை கொடுப்பாரே தவிர தேசத்தின் கையில் அவனை என்ன பண்ண மாட்டாரு? கொடுக்க மாட்டார். அப்ப எலியாவை தேடி விரட்டி ஆகாப் போறாரு. ஆகாப்புடைய கண்ணுக்கு எலியா தென்படவே இல்லை. எத்தனை வருஷமா? 3 வருஷமா 6 மாதமும். 3 வருஷமும் 6 மாதமும் யாரை தேடிக்கிட்டு இருக்கிறா? ஆகாப் எலியாவை தேடிக்கிட்டு இருக்காரு. காரணம் என்ன? அவனாவது தேசத்துக்கு மழையை கொண்டு வரட்டும். ஆனா கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டாரு எலியாவுக்கு, நான் தேசத்துல என்ன பண்ண மாட்டேன், மழையை கொடுக்க மாட்டேன், நீ சேஃபா உன்னை என்ன பண்றேன் நான் பாத்துக்கிறேன், நீ மட்டும் என்ன பண்ணு, பறந்து போ அப்படின்னு. இததான் ஸ்தோத்திரம் பின்னாடி வரும் பொழுது வாசிக்கலாம். திருப்பிக் கொள்ளுங்க. ஆகாப்பும் ஒபதியாவையும் அடுத்து 17வது அதிகாரத்துல, அதாவது 18வது அதிகாரத்துல பாக்குறப்ப இங்க ஆகாப்புக்கு தேசம் முழுவதும் எப்படி ஆயிருச்சு? பஞ்சமாயிருச்சு. ஏன்னா இத்தனை தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யறப்ப தேவன் தேசத்துல ஆசீர்வாதமான மழையாவா கொடுப்பாரு? இல்ல. இவன் செய்த எல்லா கொடுமைகளையும் பார்த்து
தேசத்தின் மேல் மழையே என்ன பண்ணல, வரல. இப்ப 18வது அதிகாரத்தை போகிறப்ப 18வது அதிகாரத்துல ஆகாப்பும் ஒபதியா எனக்கூடியதான மனிதனும் சேர்ந்து தேசத்துல கழுதைகளுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் புல்லும் தண்ணீரும் அகப்படுமான்னு தேடி போறாங்க. ஒன்றும் என்ன பண்ணல, அகப்படல. அகப்படாம இருக்கிறப்பதான் அந்த ஒபதியா அந்த ஸ்தோத்திரம் 8வது வசனத்துக்கு அப்புறமாக பார்க்கும் பொழுது எலியாவை பார்ப்பாரு. எலியாவை பார்க்கிறப்பதான் நான் சொன்ன எல்லா காரியத்தையும் எலியா கிட்ட ஒபதியா சொல்லுவார். ஏன்னா ஒபதியா கிட்ட சொல்லுவாரு, நீ போய் உன்னுடைய ராஜாக்கு சொல்லி எலியா அவனை என்ன பண்றான் பார்க்க வந்துகிட்டு இருக்கான்னு சொல்றப்பதான் ஒபதியா சொல்லுவாரு, அப்பா நீர் இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, உம்மை 3 வருஷம் 6 மாசமா தேடி என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. நான் மட்டும் போய் ராஜா கிட்ட, ராஜாவே நீங்க 3 வருஷம் 6 மாசமா தேடிக்கிட்டு இருந்ததானே எலியா உங்களை பார்க்க வந்துகிட்டு இருக்கான்னு சொல்ல, ராஜாவும் ஆர்வ கோளாறுல ஆசையா உம்மை பார்க்க வர, அந்த நேரம் பார்த்து கர்த்தருமை எடுத்துக்கொண்டு போக நான் அவனுக்கு பலியாவதை விட இந்த ஆட்டத்துக்கு நான் என்ன பண்ணல, வரலன்னு சொல்லி எலியா யாரை குறித்து பயப்படுகிறான் ஒபதியா, ஆகாப்பை குறித்து. ஏன்னா ஆகாப் அவ்வளவு கொடூரமானவன். ஆகாப்புடைய செய்கைகள் நமக்கு அதிகமா சொல்லப்படலனாலும் அந்த ஒபதியாவுடைய பயம், ஆகாப்பும் ஒபதியாவும் ஒருமனப்பட்டவர்களாக என்ன பண்றாங்க, தேசத்துக்காக புறப்பட்டு போறாங்க. அப்ப தன்னோடு ஒரு ராஜா ஒருவனை நம்பி தனக்கு துணையாக தனக்கு சமமாக வைத்திருந்தா அவன் எவ்வளவு ஸ்தோத்திரம் மரியாதைக்குரிய மனிதனா இருப்பான். அப்படிப்பட்ட மரியாதைக்குரிய மனிதனை யாரை பார்த்து பயப்படுறா, ஆகாப்பை பார்த்து. அப்ப ஆகாப்புடைய செயல்கள் எந்த அளவு கொடியதா இருக்கும் என்று கொஞ்சம் கற்பனையில வச்சுக்காங்க. ஒபதியா சொல்றாரு, என்னால் என்ன பண்ண முடியாது, இப்படிப்பட்ட கொடிய மனுஷனுக்கு முன்பாக போய் இவ்வளவு ஸ்தோத்திரம் நியாயமான வார்த்தையை சொல்ல முடியாது. அப்படியே வார்த்தைகள் கடந்து போகுது. எலியா ஆகாப்புக்கு முன்பாக வராரு. அப்ப ஆகாப் எலியாவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறாரு, இஸ்ரவேலுக்குள்ள கலகத்தை மூட்டியவன் யாரு, எலியா. இப்ப கர்மேல் பர்வதத்துக்கு வருவதற்கு முன்பாக எலியா ஆகாப்பை சந்திக்கிறாரு. ஆகாப் தேவனுடைய மனுஷனை எப்படி வரவேற்கணும், தேவனுடைய மனுஷனை எப்படி ஏற்றுக்கொள்ளணும், தேவனுடைய மனுஷனுக்கு எப்படிப்பட்ட மரியாதை செலுத்தணும் கொஞ்சம் கூட யாருக்கு தெரிய அறிவு இல்ல, ஆகாப்புக்கு அந்த அறிவு இல்லை. அதனால ஆகாப்பு எலியாவை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என்ன, நீ தான் இஸ்ரவேல் தேசத்தை என்ன பண்ண, கலகம் பண்ண. 17-18 வசனங்களை வாசிக்கிறப்ப ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு எலியா, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, இஸ்ரவேலை கலங்கம் பண்ணது நான் இல்ல, கர்த்தரின் கட்டளைகளிட்டு பாகால்களுக்கு பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணினவர்கள். ஆகாப் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், தேவ மனுஷனையே குற்றம் சொல்லக்கூடியவனா இருக்கிறான். ஏற்கனவே இவன் ஸ்தோத்திரம் பாகாலுக்கு என்று ஒரு கோவிலை கட்டினா, அதுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினா, தோப்பு விக்கிரகத்தை ஏற்படுத்தினா, அதுக்குள்ள 850 பேரை தீர்க்கதரிசிகளை அனுப்புனா. அந்த 17ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 வசனங்களை குறிச்சு வச்சுக்காங்க. அங்க ஒபதியா கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ மனுஷர்களை ஒளித்து வைத்திருப்பார்னு சொல்லப்பட்டிருக்கும். 50 பேரா குகைக்குள்ள என்ன பண்ணிருப்பாரு. அப்ப அந்த அளவுக்கு கர்த்தருடைய நாமம் தேசத்தில் பரவக்கூடாதுன்னு சொல்லி அத்தனை பேரையும், கர்த்தருக்காய் ஊழியம் செய்யக்கூடியதான அத்தனை பேரையும் கொன்று போட்டவன் தான் ஆகாப். ஒன்று சாகு, இல்லைன்னா பாகாலுக்கு ஊழியம் செய். நீ இந்த பிரபஞ்சத்துல உயிரோட வாழணும், உனக்கு 2 ஆப்ஷன். ஒன்னு பாகாலுக்கு முன்பாக ஊழியம் செய், இல்லையா என் கையால என்னுடைய பட்டயத்துல வெட்டுப்பட்டு செத்துப்போ. இப்படிங்கிறதான ஒரு நிபந்தனையை தான் ஆகாப் பண்றதுக்கு வைக்கிறான். இப்படிப்பட்டதான கொடிய மனுஷன் தான் யாரு, ஆகாப். அது மாத்திரமல்ல, தேவ மனுஷனை பார்த்தோன்னே தேவ மனுஷன் மேல் பழி போடக்கூடியவன் தான் யாரு, ஆகாப். சரிப்படுத்தி கொள்ள அவனுக்கு விருப்பம் இல்ல, பழி போடுகிறான். உன்னாலதான் இந்த தேசம் இன்னைக்கு ஸ்தோத்திரம் மழை இல்லாம தண்ணி இல்லாம ஸ்தோத்திரம் மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, மிருக ஜீவன்கள் செத்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரவேல் தேசம் முழுவதும் செத்து போக, இஸ்ரவேல் தேசம் அழிந்து போவதற்கு நீ ஒருவனே காரணம்னு சொல்லி யார கை காட்டுறா, எலியாவை கை காட்டாரு. அப்ப எலியா அதற்கு ஒரு பதில் கொடுக்கிறாரு, என் நிமித்தம் கர்த்தர் இந்த தேசத்தை பாழாக்கலப்பா, நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் பண்ணீங்க பாத்தீங்களா. ஸ்தோத்திரம். யார் பண்ணது, யாரும் பண்ணது, நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை. அப்ப ஸ்தோத்திரம், ஒருவனுடைய தவறு யாரை பாதிக்குது,
தேசத்தை. நன்கு புரிந்து கொள்ளணும். நான் செய்யற தப்பு என்னதான் பாதிக்குதா? இல்ல. நான் செய்யற தப்பு என் குடும்பத்தை பாதிக்குதா? இல்ல. நான் செய்யற தப்பு என் தேசத்தை என்னுடைய சபையை பாதிக்குதா? இல்ல. நான் செய்யற தப்பு என் தேசத்தையே என்ன பண்ணுது? நான் தங்கி இருக்கிறதா, நான் குடியிருக்கிறதான பட்டணங்களையே கர்த்தர் என்ன பண்றாரு? பாதிப்பை ஏற்படுத்த பண்ணுகிறார். யாருக்கா? யாருனால? நான் செய்த தவறால. இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிறோம், நான் அந்த தவறு பண்றதால யாருக்கு ஏதாவது நட்டம் வந்திருக்கா? யாருக்காவது ஸ்தோத்திரம் ஏதாவது ஏமாற்றம் நடந்திருக்கா? நான் யாருக்காவது துரோகம் பண்றேன்னா, யாருக்காவது ஏதாவது கெடுதல் பண்றேனா? நான் பாட்டுக்கு தானே இருக்கிறேன். இல்ல, நான் ஒருவன் செய்கிற தவறு, நான் ஒருவன் செய்கிற தவறு தேசத்தின் மேல் 3 வருடம் 6 மாதம் மழையை பெய்ய பண்ணாமல் போக வைத்தது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? ஏதாவது பழமொழி ஞாபகம் வருதா? வந்தாலும் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். ஸ்தோத்திரம். மழை பெய்யுற பூமியில யார் இருப்பான்? நல்லவன் இருப்பான். நல்லவன் இருந்தா மழை பெய்யுமா? கெட்டவன் இருந்தா? அப்ப ஆகாப்பு அவன் குடும்பம் இருக்கிற வரைக்கும் தேசத்துல என்ன வரல? காரணம் என்ன? அவர்கள் நல்லவர்கள் அல்ல. ஒருவன் தன் வாழ்க்கையில் நல்ல மனிதனாக வாழாவிட்டால் இயற்கை கூட அவனுக்கு சாதகமாக என்ன பண்ணாது? ஒரு நாள் இருக்காது. ஒரு மனிதன் நல்லவனாக வாழவில்லை என்றால் இயற்கை கூட அவனுக்கு சாதகமா இருக்காது. அவன் இருக்கிற ஊர்ல மழையே பெய்யாது. அவன் விதைச்சா பயிர் செத்து போயிடும். அவன் போர் போட்டா 2000 அடி தண்ணி போடணும், தண்ணி என்ன பண்ணாது? வராது. ஏன்? அவனுடையதான இருதயம் தீமையானவைகளை செய்கிறபடியினால். அப்ப ஆகாப் யாரு இல்ல? நல்லவன் அல்ல. இந்த வார்த்தையை சொன்ன ஆகாப்பு கோபம் வருது. உடனே ஆகாப் தன்னுடையதான பலத்தை காண்பிக்கும்படி 850 தீர்க்கதரிசிகளையும் கொண்டு வந்து எங்க நிப்பாட்டுறான்? கர்மேல் பர்வதத்தில். எலியா ஒருவன் இருக்கிறான். ஆனா கர்த்தர் எலியாவின் பதிலுக்கு ஜெபம் கொடுத்தார். இத்தனை காரியங்களும் ஆகாப் கர்த்தருக்கு விரோதமாக செய்திருந்தும், திருப்பிக் கொள்ளுங்க ஸ்தோத்திரம், 20ஆம் அதிகாரம் வரும் பொழுது அங்கு ஸ்தோத்திரம் ஒரு யுத்தம் வருது. ஏற்கனவே ஆகாப் பொறுத்து சொல்லியாச்சு. ஆகாப் எப்படிப்பட்டவன்? சுத்தமா கர்த்தருக்கு பயப்பட மாட்டான். கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கும் பயப்பட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு கர்த்தருக்கு பயப்படாத மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு அனுகூலமான காரியத்தை செய்யறார். இது எங்க சாத்தியமா? கொஞ்சம் கூட அவன் தேவ மனிதனுக்கும் பயப்படல, தேவனுக்கும் பயப்படல, தேவ ஜனங்களுக்கும் பயப்படல. முழுக்க முழுக்க அவனுடைய ஆளுகை மிக மிக கொடுமை உள்ளதா இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு கொடுமை உள்ளவனுக்கு முன்பாக ஸ்தோத்திரம், தேசத்தின் முன்பாக கர்த்தர் ஒரு அற்புதம் செய்றார். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்றாரு. என்ன அற்புதம் செய்றார் அப்படின்னா, அவன் தேசத்தின் மேல் வர இருந்ததான அழிவை தடுக்கும்படியாக கர்த்தர் ஆகாப்புக்கு உதவி செய்தார். அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் தொடர்ந்து பார்த்துங்க, நேரம் இல்லை. ஆனாலும் ஆகாப்புடையதான என்ன பண்ணல? கர்த்தருக்கு நேராக திரும்பல. தொடர்ந்து எலியாவுக்கு விரோதமான போராட்டங்கள் நடக்குது. கடைசியில கர்த்தர் எலியாவுக்காக எசபேல் என்ன பண்ணார்? கொன்று தூக்கி ரோட்ல எரிஞ்சார். அந்த எசபேலுடைய ரத்தத்தை யார் நக்கிட்டு? நாய்கள் நக்கிட்டு. இத்தனை சம்பவத்தையும் யாரு பார்த்துக்கிட்டு இருக்கிறா? ஆகாப் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இத்தனை சம்பவத்தையும் யாரு பார்த்துக்கிட்டு இருக்கிறா? ஆகாப் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்துல 25 வசனத்தை வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 21:25. தன் மனைவியாகிய எசபேல் தூண்டி விட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. ஸ்தோத்திரம். யாரை போல ஒருவனும் இல்லையா? அநேகருடைய தூண்டுதலின் பெயரில் இன்னைக்கு தவறுகள் தேசத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கு.
அநேகர் தூண்டி விட்டு கொண்டிருக்கிறாங்க. இங்க ஆகாப்பை தூண்டி விட்டது அவன் மனைவியா இருக்கலாம். இன்றைக்கு தேசத்தில் அநேக தூண்டுதலின் பெயர்ல தான் யுத்தங்கள் நடக்குது, தூண்டுதல் பெயர்ல தான் கொலைகள் நடக்குது, தூண்டுதலின் பெயர்ல தான் களவு நடக்குது, தூண்டுதலின் பெயர்ல தான் பல அலங்கோலமான காரியங்கள் நடக்குது. அப்படி தூண்டிவிட்டு ஆகாப் ஒரு நல்ல இருதயம் உடையவனா இருந்தாலும் அவனை தூண்டிவிடக்கூடிய மனிதர்கள் கூட ஆகாப் இருந்தபடினால் அவன் இருதயம் மகா கேடுள்ளதா என்ன பண்ணுது, மாறுது. ஆகாப் பார்த்து கொண்டே இருக்கிறான், இவ்வளவு விஷயத்தையும் பார்க்கிறான். தன் தகப்பன் உம்ரி செஞ்சதா ஆகாப் பார்த்தாரு. உம்ரிக்கு அடுத்து ஆகாப் செஞ்சது ஆகாப்புக்கு தெரியும். ஆகாப் தன் மனைவிக்காக செஞ்சது ஆகாப்புக்கு தெரியும். இவ்வளவு சம்பவம் நடந்தும் எலியான்கிற தேவ மனுஷனுக்கு விரோதமாக நான் செயல்பட்ட பொழுது ஆனாலும் கர்த்தர் எனக்கு மன்னித்து என் தேசத்துக்கு மழையை கொடுத்தது ஆகாப்புக்கு தெரியும். அதற்கு பிற்பாடு ஒரு பெரிய யுத்தங்கள் வரும் பொழுது அந்த யுத்தத்திலிருந்து என் தேசத்தை காப்பாற்றியது ஆகாப்புக்கு தெரியும். இவ்வளவு தெரிந்தும் ஆகாப்புக்கு என்ன தெரியாம போயிருச்சு, இது அனைத்தும் தவறு என்கிற ஒரு வெளிப்பாடு என்ன பண்ணல, வரல. அவனுடைய இருதயத்துல மாற்றம் என்கிற ஒரு ஒளி என்ன பண்ணல, உருவாகல. இன்னைக்கு நம்ம தியானிக்க போற வார்த்தை என்னவென்றால் மாற்றம். மாற்றம். நாம் எவ்வளவோ காரியங்கள் செய்திருக்கலாங்க, ஆனா இருதயத்துல என்ன வேணுமா, மாற்றம். இதற்கு முன்பாக ஆகாப் எப்படிப்பட்டவனா இருக்கிறாரு, நம்ம எல்லாத்தையும் உங்களுக்கு சொன்னேன். ஆகாப் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தார் அப்படின்னு. ஸ்தோத்திரம். அவரு தேவ ஆலயத்தை மதிக்கல, தேவ மனுஷங்களை மதிக்கல, தேவனுடைய ஊழியக்காரங்களை மதிக்கல, தேவனுடைய ஆராதனையை மதிக்கல, எதையுமே அவர் மதிக்கல. அவர் முழுக்க 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 நிரம்பி இருந்த அனைத்துமே தேவனுக்கு புறம்பான காரியத்துல. தூண்டி விடுதலின் பெயர்ல அவர் என்ன பண்றாரு, செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. அவருக்கு என்ன இல்ல, சுய புத்தி. அவருக்கு என்னதான் இருக்கு, சொல் புத்தி. அவருக்கு சுய புத்தி என்பது இல்ல. சுயமா அவரால் யோசிக்க முடியல, சுயமா தன்னுடைய தேசத்துக்காக செயல்பட முடியல, சுயமா தன் ஜனங்களுக்காக செயல்பட முடியல, சுயமா தன் தேவனுக்காக செயல்பட முடியல, சுயமா தீர்க்கதரிசியின் வார்த்தையை கூட என்ன பண்ண முடியல, செயல்பட முடியல. யாரோ ஒருவர் தூண்டி விடணும் இருக்கு. அவர் சொல்றது அந்த சொல்ற தீர்க்கதரிசனம் உனக்கு தான், அவங்க சொன்ன தீர்க்கதரிசனம் உனக்கு தான். அந்த ஆலயத்துக்கு போவோம், இந்த ஆலயத்துக்கு போவோம், யாராவது என்ன பண்ணி யாரையாவது தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லதுக்கு தூண்டி விட்டா பரவாயில்ல. இன்னைக்கு பல பேர் எப்படிதான் தூண்டி விடுறாங்க, மோசம் போக விஷயத்துக்கு தான் தூண்டி விடுறாங்க. அப்ப சொல் புத்தி, சுய புத்தி இல்லாத சொல் புத்திக்காரன் தான் யாரு, ஆகாப். இப்ப எல்லாமே ஆகாப் முன்னாடி வந்துகிட்டு இருக்கு. எப்ப தெரியுமா வருது ஆகாப்புக்கு முன்பாக இந்த விஷயம் எல்லாம்? அவன் நின்று கொண்டு இருக்கிறான். இது ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன் தான், நடந்த சம்பவம் எனக்கு தெரியாது, ஒரு இமேஜினேஷன் தான். ஆகாப் நின்று கொண்டு இருக்கிறான். ஒரு 8 மாடி அல்லது 10 மாடி உயரத்திலிருந்து ஒரு சரீரம் பொச்சென்று கீழே விழுகுது. ஒரு 10 மாடி கட்டடத்துல இருந்து ஒரு சரீரம் பொத்துன்னு கீழே விழுகுது. விழுந்தா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும், அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. செதறி தேங்காய் மாதிரி செதறி இருக்கு. அப்படியே அந்த இடம் முழுவதும் ரத்த கோலத்துல இருக்கு. அந்த ரத்தத்தை தெருக்கல்ல இருக்கிற நாய்கள் அந்த ரத்தத்தின் வாசனையை முகர்ந்து வேகமான அந்த நாய்கள் ரத்தத்தை என்ன பண்ணுது, தன்னுடைய நாக்குனால. ஸ்தோத்திரம். ஆகாப் பாக்குறாரு, என்ன ஒரே கூட்டமா இருக்குன்னு கொஞ்சம் ஒரு 8 நகர்ந்து போய் பார்த்தா அங்கு விழுந்து கிடப்பது யாருன்னா தன்னுடைய மனைவி. விழுந்து கிடப்பது யாரு? சீர்படுத்துகிற இடத்தில் ஒருவன் இருந்தும் சீர்படுத்தவில்லை என்றால் அவன் கண்களுக்கு முன்பாக இழப்பு நடந்தாலும் தடுக்க என்ன பண்ண முடியாது. ஆகாப் நினைச்சிருந்தா தன் மனைவி என்ன பண்ணிருக்கலாம், சரிப்படுத்தியிருக்கலாம். இல்லம்மா, தப்பு. இப்படிப்பட்ட தேவ மனுஷனுக்கு விரோதமா செயல்படுவது தப்பு. தேவன் ஸ்தோத்திரம், இவ்வளவு தீமையான காரியத்தை நம்ம செஞ்சிருந்தோம். நம்முடைய தேசத்துக்கு அழிவு வரும் பொழுது கர்த்தர் நம்ம தேசத்தை அழிக்க விடல.
3 வருஷம் 6 மாதம் மழை இல்லாம நம்முடைய தேசம் ஸ்தோத்திரம் ரொம்ப வாடி கடந்தப்ப, தண்ணி இல்லாம இருந்தப்ப, புல் இல்லாம கடந்தப்ப, அந்த தேவன் தான் நம்முடைய தேசத்துக்கு மழையை கொண்டு வந்தாரு. நீ நமஸ்கரிக்கிற பாகால் என்ன பண்ணல, மழைய கொண்டு வரல. உன்னோட சேர்ந்து 850 தீர்க்கதரிசிகள் சேர்ந்து தான் கர்த்தரை துதிச்சாங்க. அவங்க கர்த்தருடையதான ஸ்தோத்திரம் அவங்க துதிச்ச துதியினால மழை என்ன பண்ணல, வரல. பதில் என்ன பண்ணல, கிடைக்கல. அப்ப நீ செய்கிற எல்லாமே என்ன, போலி அப்படிங்கிறதான அடையாளத்தை யார் கொடுத்திருக்கலாம், ஆகாப்பு கொடுத்திருக்கலாம். ஆனா ஆகாப்பு என்ன பண்ணல. இன்றைக்கு எத்தனை பேருக்கு கர்த்தர் உங்க கருத்து கையில வாய்ப்பு கொடுத்திருக்காரு? எத்தனை பேர் கையில கர்த்தர் வாய்ப்பு கொடுத்திருக்காரு? வாய்ப்பு எத்தனை பேர் பயன்படுத்தி இருக்கிறோம்? என் கையில ஒரு வாய்ப்பு இருக்குங்க. நான் என் மனைவிக்காக ஆசைப்பட்டு செஞ்சதெல்லாம் உண்மைதான். பட் அது எல்லாமே ஒரு மாய்மாலங்கிறது இப்ப என் கண்ணுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஆரம்பத்துல நான் ஸ்தோத்திரம் என் மனைவியின் மேல வைத்த பிரியத்தின் நிமித்தம் நான் பாகால் கோயில் கட்டினது உண்மைதான். நான் பிரியத்தின் நிமித்தம் ஸ்தோத்திரம் அநேக காரியங்கள் செஞ்சது உண்மைதான். தகப்பன் இருக்கிற பிரியத்துல, தாயின் மேல இருக்கிற பிரியத்துல, இப்படி உலகத்தில் இருக்கிற பிரியத்துல, உலகத்தின் மேல் பிரியம் வைத்து நான் செய்ததெல்லாம் உண்மைதான். பட் ஆனாலும் என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆன்சர் கிடைக்குது. என்ன ஆன்சர் கிடைக்குது? இது எல்லாமே மாயைன்ற ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஆனா அந்த ஆன்சரை யார் ஏத்துக்கல? ஆகாப் ஏத்துக்கல. எனக்கு ஒரு கிளாரிட்டியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எனக்கு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. எனக்கு ஒரு பதில் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. எனக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. கொடுத்திருந்தும் ஆகாப் தன் கரத்தில் கொடுத்த வாய்ப்பினை என்ன பண்ணல, பயன்படுத்தல. ஏன்னா உன்னத பாட்டுல தான் இந்த வசனம் வருது, நேசம் மரணத்தை காட்டிலும் வலியதா. ஸ்தோத்திரம். தெரியல, எனக்கு சரியா வசனம் ஞாபகம் வரல, இருக்கட்டும். நேசம் எப்படிப்பட்டதா? மரணத்தை விட. இப்ப அந்த நேசத்து நிமித்தம் ஆகாப் யாரை இழந்து நிக்கிறாப்ப? தான் நேசித்த தன் மனைவியை யார் இழந்து நிக்கிறா? எப்படிப்பட்ட மரணம்? இயற்கை மரணமா, இல்ல பலவீனத்தின் மரணமா? இப்படிப்பட்ட மரணத்தை எந்த புருஷன் தன் மனைவிக்கு வரணும்னு கனவுல என்ன பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட மரணத்தை கர்த்தர் தன் கண்ணுக்கு முன்பாக கொடுக்கிறார் ஆகாப்புக்கு. காரணம் என்ன? வாய்ப்பு இருந்தும் செயல்படுத்தாமல் போனது. இன்றைக்கு ஸ்தோத்திரம் அநேக காரியத்தை சீர்படுத்த கர்த்தர் நம்ம கையில அநேக வாய்ப்பு கொடுத்திருக்காருங்க. நிறைய விஷயத்தை நம்முடைய லைஃப்ல, பர்சனலாவும் சரி, ஸ்பிரிச்சுவலாவும் சரி, ஃபேமிலிலையும் சரி, நிறைய விஷயத்தை ஒரு சேஞ்ச் ஆகணும், ஒரு மாற்றம் உண்டாக வேணும்னு சொல்லி அநேக வாய்ப்பு கர்த்தர் கொடுத்தாரு. நம்ம வாய்ப்பு என்ன பண்ணல, சுத்தமா பயன்படுத்தல. வாய்ப்பு கொடுத்த தேசத்துல மழையை கொடுத்தாரு, பயன்படுத்தல. வாய்ப்பு கொடுத்துதான் யுத்தத்துல ஸ்தோத்திரம் ஜெயத்தை கொடுத்தாரு, பயன்படுத்தல. வாய்ப்பு கொடுத்துதான் எலியாவை காப்பாத்த, பயன்படுத்தல. இன்றைக்கு ஸ்தோத்திரம் நாம ஒரு மாற்றம் அடைய வேணும்னு சொல்லி அநேக ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம கொடுத்தாரு, விடுதலையை கொடுத்தாரு. கவனிச்சு பாருங்க. நம்ம ஆலயத்துக்கு நமக்கு ஜெபிக்கிற பழக்கமே இருக்காது, வேதத்தை வாசிக்கிற பழக்கமே இருக்காது. ஆனாலும் நான் ஒரு விஷயத்தை கேட்டா எனக்கு ஆண்டவர் கொடுக்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு ஜெபிக்கிற பழக்கம் இல்லைங்க, எனக்கு உபவாசிக்கிற பழக்கம் இல்லைங்க, எனக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் அதிகமா இல்லைங்க. பட் நான் முழு இருதயத்தோடு இயேசுவேன்னு கூப்பிட்டு எனக்கு ஒரு பதில் தரலன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்ல. அந்த பதில் கொடுக்க காரணம் என்ன? ஒரு வாய்ப்பு, ஒன் சான்ஸ், ஒரு மாற்றத்துக்கான ஒரு வழி, மாற்றம் அடைவதற்கான ஒரு வழி. அந்த வழியை 2 முறை கர்த்தர் ஆகாப்புக்கு முன்பாக கொடுத்தார். ஆனா ஆகாப்புக்குள்ள என்ன வரல? மாற்றம் வரல. இப்ப வேற வழியே இல்ல. ஆகாப்புக்குள்ள மாற்றம் வரணும்னா ஸ்தோத்திரம் அவனுடையதான ஸ்தோத்திரம் பிணைப்பு என்ன பண்ணணும்? உடைக்கணும். பாகால் இருக்கிற வரைக்கும் ஆகாப் என்ன பண்ண மாட்டான்? திருந்த மாட்டான். ஆகாப் இருக்க வரைக்கும் பாகாலும் ஏசபேல் என்ன பண்ண மாட்டா? திருந்த மாட்டான். ஏசபேல் இருக்கிற வரைக்கும் ஆகாப்பும் திருந்த மாட்டான். ஆகாப் இருக்க வரைக்கும் ஏசபேல் என்ன பண்ண மாட்டான்? 2ல 1 காணாமல் போனாதான் இன்னொன்னு மனம் திரும்பும்னா அது எசபேலாவே இருக்கட்டும்னு சொல்லி கர்த்தர் எசபேலை கீழே தூக்கி போட்டார்.
இன்றைக்கு 2 பேர்ல ஒருத்தருக்கு தாங்க வாய்ப்பு வாழ்றதுக்கு, 2வது ஆள் கிடையாது. எசபேலுக்கும் அந்த வாய்ப்பு இருந்துச்சு, ஆகாப்புக்கும் அந்த வாய்ப்பு இருந்துச்சு. பட் எசபேலை தூக்கி போட்டாரு, ஆகாப்புக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம 2 பேர்ல யாரை கர்த்தர் தூக்கி போட போறாருன்னு தெரியல. சொல்லுங்க, நம்ம 2 பேர்ல கர்த்தர் யாரை தூக்கி போட போறாருன்னு தெரியல. 2 பேரும் மனம் திரும்பிட்டா 2 பேரும் உயிரோட என்ன பண்ணலாம்? 2 பேர்ல யாரை போடுவாருன்னு யாருக்கும் தெரியாது. யாரை போடுவாருன்னு இப்ப ஆகாப் தன்னுடைய மனைவியை பார்த்த உடனே ரத்த கோலத்துல அகோரமா தன் மனைவியினுடையதான தலை செதறி மூளை வெளியே வந்து கண்ணு உருண்டு ஓடி, இப்படிப்பட்ட கோர மரணத்தை பார்த்துட்டு அதுலயே அந்த நாய்ங்க வந்து ரத்தத்தை நக்குனதை பார்த்துட்டு ஆகாப்புக்கு மனம் உடஞ்சு போய் இப்ப தேவ சமூகத்துல போய் அப்படியே உட்காராரு மனம் கசந்து. வாசிங்க 26, 27. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்தி கொண்டு உபவாசம் பண்ணி ரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. என்ன வார்த்தை? ஆகாப் தன்னை தாழ்த்துகிறதை கண்டாயா? ஒருவனுடையதான தாழ்மைக்கு கர்த்தர் வாங்குறதான வெகுமதி என்னன்னு பார்த்தீங்களா? ஒருவன் மனம் திரும்புறதற்கு கர்த்தர் கொடுத்த சான்ஸை பயன்படுத்தினா அவர் வாங்குற வெகுமதி என்னன்னு புரியுதா? ஒரு கிளாரிட்டி கிடைக்குதா உங்களுக்கு? ஏதாவது எனக்கு வாய்ப்பு இருந்தும் நான் பயன்படுத்தவில்லை என்றால் நான் நினைத்து பார்க்காத ஒரு வெகுமதி என்ன பண்ணணும்? கொடுக்கணும். வாய்ப்பு இருக்கும் பொழுதே மாற்றிக்கொள்வது மிக நல்லது. அல்லேலூயா. மாற்றிக்கொள்வது ரொம்ப நல்லது. அதனாலதான் கர்த்தர் எலியாவை பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆகாப்பை பார். நீ ஆகாப்பு மேல கோவப்பட்ட அந்த வார்த்தையை நீங்க நல்லா கொஞ்சம் ஆழமா பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், என்னமோ கர்த்தர் ஆகாப்புக்காக எலியா கிட்ட பரிந்து பேசின மாதிரியே இருக்கும். எலியா என்னமோ ஆகாப்பை கொண்டு போடுறேன்னு சொன்ன மாதிரியும், அதனால கர்த்தர் என்னமோ எலியாவை இல்லை எலியா வேண்டான்னு தடுத்து நிறுத்தின மாதிரியும் அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கும். ஏன்னா எலியாவுக்கு கொல்றது ஒன்றும் பெரிய விஷயம் அப்படிதானே? எலியாவை கொல்றது என்னமோ பெரிய விஷயம் கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்ற வார்த்தை, ஆகாப் எவ்வளவா தாழ்த்துறான் பார். உண்மையா ஒரு வார்த்தை சொல்லணும்னா, நம்முடையதான மீறுதல்களை கர்த்தர் அதிகமா பார்க்கறது இல்லை, நம்முடையதான பாவத்தை கர்த்தர் அதிகமா கண்ணோக்குறது இல்ல, நம்முடையதான ஸ்தோத்திரம் தேவையற்ற செயல்களை கர்த்தர் அதிகமா நோட்டீஸ் பண்றது இல்ல. கர்த்தர் எதை வெகுமதியா பார்க்கிறார்னா, என் இருதயம் திறந்து நான் மனம் கசந்து தேவ சமூகத்தில் கவலைப்பட்டு உட்கார்றேன். பார்த்தீங்களா, நான் இவ்வளவு தவறு செஞ்சிட்டேனே, நான் இவ்வளவு குருடனா வாழ்ந்துட்டேனே, இவ்வளவு வெளிச்சங்கள் எனக்கு முன்பாக வந்திருந்தும் நான் ஒரு குருடனை போலவே வாழ்ந்து விட்டேனேன்னு சொல்லி அந்த ஆகாப்புக்கு அந்த மன உளைச்சல் வந்து வஸ்திரத்தை கிழித்து உக்காந்தான் பாருங்க. அதை கர்த்தர் பார்த்து சொல்றாரு, யாருக்கிட்ட? தேசத்தையே கலக்கின திஸ்பியனாகிய எலியாவை பார்த்து, அங்க பாரு என் ஆகாப்ப பாரு, எப்படி தாழ்த்துறான் பாரு. என்னமோ எலியா இது வரைக்கும் கர்த்தருக்கு முன்பாக பணிந்து தொழுது கொள்ளாதது போல, இது வரைக்கும் ஆகாப்பு தான் முதல்ல கர்த்தரை பணிந்து தொழுகிறது போல எலியா பார்த்துருப்பாரு. இருக்கட்டும், நான் என்னமோ கர்மேல் பருவத்துல 7 முறை பணிந்து தொழுவாத மாதிரியும், நான் இது வரைக்கும் உடைய சமூகத்துல மன்றாடி ஜெபிக்காத மாதிரியும், நான் சட்டையை கிழிச்சிட்டு அழுகாத மாதிரியும், என்னமோ இவன் தான் எல்லாத்தையும் புதுசா பண்ற மாதிரி யார் பேசுறா? கர்த்தர் பேசுறாரு. எலியா பார்க்கிறாரு. இருக்கட்டும். அப்ப இத்தனை வருஷமா ஓடின நான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, அப்படிதானே? இத்தனை வருஷமா ஓடிய செஞ்ச நான் உங்க கண்ணுக்கு தெரியல, அப்படிதானே?
இந்த பொண்டாட்டி சாகிற வரைக்கும் ஊரை அழிக்கிறேன்னு இருந்தவன் பொண்டாட்டி செத்த உடனே வாழ வழி இல்லாம வந்தவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களான்ற மாதிரி யாருக்கு தோணி இருக்கும்? ஏலியாவுக்கு தோணி இருக்கும். ஆனா உண்மை அது இல்லை. இத்தனை வருடங்களாய் ஆகாப் என்கிற ஒருவன் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் இத்தனை வருடமாக என்ன பண்ணாரு? பொறுமையா இருந்தார். எலியாவின் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்காம தேசத்தை வறட்சியில சாகடிக்க முடியுமா? முடிஞ்சிருக்காதா? தேசத்தின் மேல யுத்தம் வந்தும் பொழுது யுத்தத்துல சாகட்டும்னு சொல்லி ஆகாப்பை விட்டு கொடுத்துட்டு போயிருக்க முடியுமா? முடியாதா? ஏன் விட்டு கொடுக்கல? ஆகாப்புடைய ஆத்துமா கர்த்தருக்கு தேவை. அவன் ஆத்துமா அழிந்து போவதை அவர் விரும்பல. அவன் தகப்பன் எப்படியே வாழ்ந்துட்டு போட்டோம், அவன் மனைவி எப்படியே வாழ்ந்துட்டு போட்டோம். ஆனா ஆகாப்பாகிய நீ, இன்றைக்கு சபைக்கு நேராக ஒரு வார்த்தையை ஆழமா சொல்ல விரும்புறேன். உங்கள் குடும்பத்தார், உங்களை பெற்ற தாய் தகப்பன் கர்த்தருக்கு பயப்படாத வாழ்க்கையை வாழ்றாங்களா? வாழட்டும். நீங்க கட்டின கணவரோ மனைவியோ கர்த்தருக்கு பயப்படாத வாழ்க்கையை வாழ்றாங்களா? வாழட்டும். பெற்றெடுத்த பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுற வாழ்க்கையை வாழ்றாங்களோ வாழ்றையோ அது ரெண்டாவது. ஆனா நான் யாரு? நான் சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் வாழுவேன். நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் என்ன பண்ணுவேன்? வாழுவேன். ஸ்தோத்திரம். என் தகப்பனும் இன்றைக்கு அநேகருடையதான சாட்சியை, சில ஊழியருடைய சாட்சியை கேளுங்க, சில ரட்சிக்கப்பட்ட வாலிப பிள்ளைகளுடைய சாட்சியை கேளுங்க. ஸ்தோத்திரம். அவங்க வீட்டில் ரட்சிக்கப்பட்டதுனால அவங்களுக்கு இடம் இருக்காது. இன்றைக்கு அநேகருக்கு ஃப்ரீயா ஜெபிக்கிறதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை. படிக்கிறதுக்கு பைபிள் இல்லை. அவங்களுக்கு ஜெப அரணை ஒன்று கிடையாது. சுதந்திரமாக ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போலான்னு பார்த்தா கிடையாது. காரணம் வீடு முழுக்க அடைப்பு. ஆனாலும் அதன் மத்தியில ஒரு சின்ன ஒரு ஓரத்துல ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன்பான்னு சொல்ற அந்த ஒத்த வார்த்தைக்கு வரக்கூடிய பதில் இருக்கு பாருங்க. அது பல நாள் உபவாசம் போட கூட அப்படிப்பட்ட பதில் என்ன பண்ணாது, வராது. இவ்வளவு நெருக்கடி மத்தியில சின்னோண்டு மூலையில அது 2க்கு 2 செவுரோ 1க்கு 1 செவுரோ கூட இருக்கலாம். அந்த சின்ன மூலையில போய் இயேசுவே இவ்வளவு நெருக்கம் எனக்கு இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குற அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அதுக்கு கிடைக்கிற பதில் அது வேற மாதிரி. அப்படிப்பட்ட பதில் தான் இப்ப யாரு கிடைச்சிருக்கு? ஆகாப்பு. அப்படிப்பட்ட பதில் ஆகாப் வாங்கின உடனே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஒரு பெரிய பிளெஸிங் என்னன்னா, இவன் காலத்தில் நான் செய்ய இருந்ததான அனைத்து காரியத்தையும் செய்ய மாட்டேன். இவனுக்கு முன்பாக நான் வைக்க இருந்த அனைத்து துன்பங்களையும் என்ன பண்ண மாட்டேன், வைக்க மாட்டேன். இவன் காலத்தில் அல்ல, இவன் பிள்ளை காலத்தில் என்ன பண்ணிக்கிறேன், பார்த்துக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் மனம் திரும்பிட்டான், இவன் பிள்ளை மனம் திரும்பினா அவன் பிள்ளைக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்? புரியுதா? ஆகாப் தவற மனம் திரும்பிட்டான். இப்ப ஆகாப்பு கொடுக்க வேண்டிய தண்டனை ஆகாப்புடைய பிள்ளைக்கு போகுது. ஆகாப்புடைய பிள்ளை மனம் திரும்பினா அது அடுத்த தலைமுறைக்கு போகும். அவன் பிள்ளை மனம் திரும்பினா அடுத்த தலைமுறைக்கு. அப்ப 7 தலைமுறை விசாரிப்பேன்னு கர்த்தர் சொல்றாருல, 7 தலைமுறையும் கர்த்தருக்கு நடுங்கும் என்றால் 8வது தலைமுறை கர்த்தர் சுதந்திரத்தை என்ன பண்ணுவாரு? ஒருவன் கர்த்தருக்கு பயப்படாத வாழ்க்கையை வாழ்ந்திருந்து அவன் மாத்திரமல்ல, அவன் அடுத்த சந்ததிக்கு அதை என்ன பண்ணணும், கடத்தணும். அவன் அடுத்த சந்ததினா 7 தலைமுறையை கர்த்தர் விசாரிக்கிறவரா இருக்கிறாரு. நான் ஒருவன் தவறு செய்தேன், நான் ஒருவன் மனம் திரும்பி விட்டேன், என் சந்ததி என் தலைமுறை முழுக்க சந்தோஷமா இருக்கணும் கண்டிப்பா கிடையாது. அந்த பிள்ளையும் மனம் திரும்பணும், அந்த பிள்ளை மனம் திரும்பணும், அதுக்கு அடுத்த பிள்ளை மனம் திரும்பணும். இப்படி 7 தலைமுறையும் மனம் திரும்பியதுக்கு அப்புறம் 8வது தலைமுறையாகிய யாக்கோபின் பிள்ளைகளாகிய யோசேப்பின் பிள்ளைகளாகிய அந்த காலேப்புக்கும் அந்த யோசுவாவுக்கும் எதை கொடுக்கிறாரு? கானான் தேசத்தை. அல்லேலூயா. யாருக்கு எதை கொடுக்கிறாரு? மனம் திரும்பி மனம் திரும்பி மனம் திரும்பி ரொட்டீனா அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய தலைமுறைகளுக்கு கானான் தேசத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? கொடுத்தார். இப்போ ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வருது. ஒரு வாய்ப்பு, நிச்சயமா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் நான் எப்படி வாழ போறேன்? அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுவாரு தன்னுடைய சாட்சியை சொல்லும் பொழுது, முன்பு நான் துன்புறுத்துகிறவனாகவும்
முன்பு நான் கொடிய மனுஷனாகவும், முன்பு நான் வரி வசூலிக்கிறவனாகவும், முன்பு நான் பவுலுடையதான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறப்ப அவர் சொல்ற ஒரு வார்த்தை முன்பு. ஆனா இப்போ எப்படி? சகை சொல்லுவாரு, முன்பு நான் பரியாசம் பண்ணினேன், முன்பு நான் அநேகமா வட்டிக்கு வாங்கினேன், ஆனா இப்போ வேதாகமம் அதை தான் சொல்லுது. முந்தின மகிமையை பார்க்கிலும் பிந்தின மகிமை ரொம்ப முக்கியம். வேதம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்குது? முந்தின வாழ்க்கையை விட ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா வாழ்க்கை எப்படி இருக்கு? கிபி மாதிரி இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நீ எப்படிப்பட்ட மனுஷனா வாழ்ந்துட்டு போ, பட் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கு? இயேசு கிட்ட இருந்து உனக்கு ஒரு வெகுமதி கொடுத்ததுக்கு அப்புறமா வாழ்க்கை எப்படி இருக்கு? இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இயேசு கிறிஸ்து உனக்காய் சிந்தின ரத்தத்தை நீ பயன்படுத்தின அதுக்கு அப்புறமா உன்னுடைய வாழ்க்கையின் முறை எப்படிப்பட்டதா இருக்கு? திருவிருந்து எடுக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? கர்த்தருடைய அப்பத்தையும் ரத்தத்தையும் இது உடைய மாமிசமாக உடைய ரத்தமாக நான் என்னுடைய இருதயத்தை நான் பாவித்து இதை நான் புசிக்கிறேன்னு சொல்றோமே, நம்முடைய மாற்றம் எப்படி இருக்கு? தண்ணிக்குள்ள மூழ்கி எடுத்தாங்களே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஸ்தோத்திரம், இந்த பாவத்திற்கும் உலகத்துக்கு இத்தோட என்ன பண்றான்? சாகரான், பரிசுத்தமாக என்ன பண்றான்? முளைக்கிறான்னு சொன்னாங்களே, அந்த முளைத்தவனுடைய மாற்றம் எப்படிப்பட்டதா இருக்கு? அதை தான் நம்ம தியானிக்க போகும். மாற்றம். நான் எப்படி இருக்கேன்? எனக்குள்ள என்ன மாற்றம் இருக்கு? என்ன எனக்குள்ள மாறி இருக்கு? ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்துல ஒரு பையனுக்கு என்ன பண்ணி வச்சாங்க? கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பையன் சரியான குடிகாரன். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா, கால் கட்டு போட்டா எல்லாம், அதே தான் நடந்துச்சு அங்கேயும். சரியான குடிகாரன். சரி, கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் என்ன ஆயிரும்? மாறிடும். என்ன ஆயிரும்? மாறிடும். அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும், அவன் வாழ்க்கை மாறிடும்னு சொல்லி மாற்றத்தை நோக்கி திருமணத்தை என்ன பண்ணி வச்சாங்க? ஆனா கல்யாணமாகி அந்த அன்னைக்கே சாயந்தரம் 8 மணிக்கு அவன் என்ன பண்ணிட்டான்? குடிக்கிறதுக்கு கிளம்பி போயிட்டான். கேட்டா அந்த தகப்பனும் தாயும் அந்த மகனை பார்த்து சொல்றாங்க, டே உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே இந்த பிள்ளைய உனக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம்னா, அதுக்கு அவன் சொல்ற பதில், நானா கேட்டேன்? என்ன சொல்றான்? நானா கேட்டேன்? நீங்க தானே கட்டி வச்சீங்க, நீங்களே பார்த்துங்க, நான் என் வேலையை பார்க்க போன குடிக்க கிளம்பிட்டான். இன்றைக்கு அநேகர் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை நானா கேட்டேன்? ரட்சிப்ப நானா கேட்டேன்? நானா ரத்தம் சின்ன சொன்னேன்? நானா ஞானசனுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு? நீங்களா வந்தீங்க, என்னமோ சொன்னீங்க, மண்டையை கழுவுனீங்க, முக்கிய எடுத்தீங்க, இப்போ வந்து அங்கே போகாதீங்கன்னு ரூல்ஸ் போடுறீங்க, இங்கே போகாதீங்கன்னு ரூல்ஸ் போடுறீங்கன்னு சட்டம் பேசணும்னு வச்சிங்களேன். கொடுக்கப்பட்ட வாய்ப்பு நமக்கு சரியா பயன்படுத்திக்கலனாக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். வாழ்க்கை எப்படிப்பட்டதா மாறி போகணும் நமக்கு என்ன பண்ணாது? தெரியாது. குரங்குன்னு தெரிஞ்சு வந்து பூமாலைய கொடுத்தாங்கல்ல, பத்திரமா வச்சுக்கணுமா இல்லையா? ஆமாவா இல்லையா? பூமாலையா இருந்தா குரங்குக்கு எப்படிப்பட்டதா இருக்குமா? நல்ல ஸ்தோத்திரம் மரியாதை உள்ள வாழ்க்கையா இருக்குமா? சும்மா இருக்கிறவனுக்கு மாலை போடுறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? படுக்க வச்சு போறது, நிக்க வச்சு போடுறது மாத்தி புரிஞ்சுக்க கூடாது. படுக்க வச்சு போட்டாது வேற, நிக்க வச்சு போட்டாது வேற. ஒரு மனிதனுக்கு நிக்க வச்சு மாலை அனுபவித்தால் அது மரியாதை என்ன பண்ணுது? அப்ப குரங்கு கைக்கு ஒரு பூ மாலையை கொடுத்தா அதுக்கு குரங்குக்கு என்ன ஆகுது? ஒரு மரியாதை. பட் அந்த மாலையை பிச்சை எறிஞ்சா அவ்வளவுதான், கொடுத்த மரியாதை போச்சு. வாய்ப்பு என்பது அது போலதான். கர்த்தர் ஒருவருக்கு வாய்ப்பு என்கிற ஒரு மாலையை கொடுத்தார்னா அந்த மாலையை பத்திரமா வச்சுக்கணும். வாய்ப்பை பயன்படுத்தாம
பிச்சு எரிஞ்சோன்னா ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான். ஏன்னா நம்ம வேதாகமத்தில் எத்தனையோ பேர் கர்த்தர் வாய்ப்பு கொடுத்ததாலதான் இன்னைக்கு அவங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு, நல்ல வாழ்க்கையா இருக்கு. தாவீதை குறித்து நமக்கு நல்லா தெரியும். பட்சபாலத்தில் பாவம் செய்தவன் தான் தாவீது. இந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம் தான் தாசனாகிய தாவீது என்ன பண்ணிட்டான், தவறி விட்டானே தவிர மற்றபடி அவனத்துல ஒரு குற்றத்தை நான் என்ன பண்ணல, பார்க்கல. தவறு செய்தது உண்மைதான். தீர்க்கதரிசி வந்து நிக்கிறாரு யாரு வீட்டுல, தாவீது வீட்டுல. தாவீதை பார்த்து சொல்றாரு, ஒருத்தனுக்கு ஒரு ஆட்டு பண்ணையே இருந்துச்சு. ஆட்டு பண்ணையிலிருந்து ஒரு ஆட்டை அறுத்து அவனுக்கு என்ன பண்ணல, மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு மனசு இல்லாம ஒரே ஒரு ஆடு ஒருத்தன் ஆசையா வளர்த்துட்டு இருந்தா அந்த ஆட்டை கொண்டு வந்து மட்டன் சூப் வச்சு என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிட்டாங்கன்னு சொல்றப்ப உடனே தாவீதுக்கு கோபம் வருது. நாத்தானை பார்த்து, யார் அவன் ஆட்டு பண்ணையை வச்சுக்கிட்டு அடுத்தவன் ஆட்டையை போட்டு சாப்பிட்டானே அவனை கொல்லணும்னு சொல்றப்ப நாத்தான் சார் உன்னையை தான் கொல்லணும். அப்படி பார்த்தா நீ தான் அது. உனக்கு ஆடு பண்ணையே வச்சு கொடுத்துருந்தோம், நீ எங்க போயிருக்கிற, இன்னொரு ஆட்டை பிடிச்சி சாப்பிட்ட அப்படின்னு சொல்லவும் தாவீதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு உளைச்சல் வருது. நீங்க நார்மலா படிச்சு பார்த்தீங்கன்னா நாத்தான்வேல் தாவீதை பார்த்து சொன்னது குற்றச்சாட்டு. நாத்தான் தாவீதை பார்த்து சொன்னது குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு எப்படிப்பட்டதா இருக்குன்னா, நீ தவறு செய்தவன் தண்டனைக்குரியவன், நீ தவறு செய்தவன் தண்டனைக்குரியவன். இப்ப தாவீது பார்த்து கொண்டிருக்கிறாரு, நாத்தானை பார்த்து கொண்டிருக்கிறா. தாவீதுக்கு ஒரு என்ன வருது, இது தண்டனை அல்ல, வாய்ப்பு. அப்ப ஸ்தோத்திரம் நாத்தான் சொல்ற ஒரு வார்த்தை என்ன, நீ தண்டனைக்குரியவன், நீ சாக வேண்டியவன். ஆனா ஸ்தோத்திரம் தாவீது எப்படிப்பட்டவனா எப்படி பார்க்கிறாரு, இது தண்டனை அல்ல, இது ஒரு வாய்ப்பு. கர்த்தர் என்னை சபிப்பது தண்டனை அல்ல, வாய்ப்பு. கர்த்தர் என்னை தண்டிப்பது தண்டனை அல்ல, வாய்ப்பு. கர்த்தரனை ஆசீர்வதிக்காம என்னுடைய கரங்களை வெறுமையா வச்சிருக்கிறது சாபம் அல்ல, வாய்ப்பு. யார் ஒருவர் கர்த்தரை அதிகமா நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஸ்தோத்திரம் பாதாளத்திலையும் ஒரு வாய்ப்பு என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்க முடியும். தண்டனை தான். நாத்தான்வேல் வந்து சொல்றது உனக்கு நிச்சயமா மரண தண்டனை தான். ஆனா தாவீது மரண தண்டனைக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஹோலை பார்க்கறாரு. அந்த ஹோல்ல ஒரு ஹோப்பை பார்க்கறாரு. அந்த ஹோப் நிமித்தமா சொல்றாரு, நான் மீண்டும் எங்க போவேன், தேவ சமூகத்தில். தேவ சமூகத்தில். இன்றைக்கு அநேகருக்கு தண்டனையின் பேர்ல கூட கர்த்தர் வாய்ப்பு என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு. சிலருக்கு வியாதியின் பேர்ல வாய்ப்பு கொடுக்கிறாரு, சிலருக்கு வருமானத்துல கை வச்சு வாய்ப்பு கொடுக்கிறாரு, சிலருக்கு தூக்கமின்மையை கொடுத்து வாய்ப்பு கொடுக்கிறாரு, பலருக்கு சரீரத்துல சில கோளாறுகளை கொடுத்து வாய்ப்பு கொடுக்கிறாரு. எதுக்கு இந்த வாய்ப்பெல்லாம்? நைட்டு 12 மணிக்கு நல்ல தூக்கம் தூங்குறவன தூக்கத்துல வந்து எழுப்பி ஸ்தோத்திரம் எழுப்பி விட்டாருன்னா எதுக்கு? செல்போன் உட்காந்து நோண்டுறதுக்கா, இல்லை டிவி போட்டு படம் பார்க்கறதுக்கா, இல்லை செல்போன்ல ஏதாவது படத்தை ஏற்றி வச்சுட்டு உட்காந்து ஆணு பார்த்துட்டு இருக்கிறதுக்கா? அத்தை ராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்கு எழுப்பிடுறதுக்கு என்ன காரணம்? வாய்ப்பு. அதுக்கு பேர் என்ன? வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? நீ இப்ப ஜோமன், நீ இப்ப ஜோமன். எதுக்கு ஜோம் பண்ணணும்? இன்றைக்கு உன் மனசை உறுத்துற காரியத்துக்கு நீ என்ன பண்ண? ஜோமன். யாராவது 2 மணிக்கு ஜோம் பண்ணிருக்கிறோமா? 2 மணிக்கு 3 மணிக்கு முழிப்பு வந்தா யாராவது ஜோம் பண்றோமா? அடுத்த நாள் காலைல பாஸ்டர் நைட்ல ஒரே தூக்கமே வர மாட்டேங்குது பாஸ்டர், 2 மணிக்கு மேல தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்காக ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். ஜெபம் பண்ண தான் வரும். அந்த ஜெபத்தை வீட்டில் பண்ண சொல்லி தான் ஆண்டு எழுப்பி விட்டாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அடுத்த நாள் பாஸ்டர்கிட்ட வந்துடுறோம், பாஸ்டர் 1 வாரமா தூக்கமே இல்லை பாஸ்டர். இந்த வார்த்தை நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன். நான் யோசிப்பேன், உன்னை எழுப்பி விட்டது ஜெபம் பண்றதுக்குமா, என்கிட்ட வர்றதுக்கு இல்லம்மா நினைச்சுக்கிட்டு. சரி இருக்கட்டும். இதெல்லாம் எதுக்கு? வாய்ப்பு. இதெல்லாம் என்ன? இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்பு புரிஞ்சிக்கவே முடியாது. 2 மணிக்கு எழுப்பிவிட்டா தெரியல, திடீர்னு உடம்பு சரியாமாக்குனா தெரியல. ஒரு ஊழியர் அழகா சொன்னாரு, தொடர்ந்து ஊழியத்தின் பாதையில ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. ஊழியத்தின் பாதையில ஓடிக்கிட்டே நிக்காம இரவும் பகலும் பிரசங்கம் 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 பிரசங்கம்.
காலையில 5 மணிக்கு ஒரு பிரசங்கம். இப்படி தொடர்ந்து பிரசங்கத்தின் மத்தியில என்ன பண்றாரு? ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் பிரசங்கம், ஊழியம், பிரசங்கம், ஊழியம், பிரசங்கம், ஊழியம். ஒரு நாள் சுகவீனமாயி வீட்டுல படுத்துட்டார். படுத்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு சின்ன நினைவூற்றலை கர்த்தர் கொடுக்கிறார். என்னன்னா, நீ தொடர்ந்து 1 மாசமா ஊழியத்துக்கு ஓடுறியே, இந்த 1 மாசத்துல 1 மணி நேரமாவது நீ ஜெபம் பண்ண உக்காந்தியா? 1 மணி நேரமாவது பைபிள் படிக்க உக்காந்தியா? 1 மணி நேரமாவது தனியா என் கூட பேச நேரத்தை செலவிட்டியா? நீ ஊழியம் செஞ்ச நான் ஒத்துக்கிறேன். 1 மாசமா ஒரு நாளைக்கு 3 பிரசங்கம், 4 பிரசங்கம், 2 பிரசங்கம் நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு மாவட்டம்னா நாளைக்கு ஒரு மாவட்டம், அடுத்த நாள் ஒரு மாவட்டம், நீ மாவட்டமா பிரசங்கம் பண்ணது எனக்கு தெரியும். பட் 1 மணி நேரமாவது அந்த நினைவூட்டுதலை கொடுத்த உடனே அந்த பலவீனத்தின் மத்தியில ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாராம். இந்த பலவீனம் எதுக்கு? நான் கர்த்தரோடு உறவாட கர்த்தரனை கொடுத்த வாய்ப்பு. இன்னைக்கு சில பேர் படுத்தபடியே கடந்த கர்த்தரையே மறந்துடுறது. தலைவலி வந்தா சர்ச்சைக்கு வரதில்லை, காய்ச்சல் வந்தா சர்ச்சைக்கு வரதில்லை, பேதியானா சர்ச்சைக்கு வரதில்லை, எது ஆனாலும் சர்ச்சைக்கு என்னதில்ல. பலவீனம் எதுக்குங்க? ஆலயத்தை கட்டடிக்கிறதுக்கு இல்ல, ஆண்டவரோடு ஐக்கியமாகிறதுக்கு. இன்றைக்கு பிள்ளைக்கு உடம்பு சொன்னா சர்ச்சைக்கு வரதில்லை. பிள்ளைக்கு உடம்பு லைட்டா சுட்டுச்சுன்னா போதும், உடனே தூக்கிட்டு மருத்துவமனைக்கு வர, ரமண ஹாஸ்பிட்டலுக்கு, ஸ்ரீநிதி ஹாஸ்பிட்டலுக்கு, 2-3 ஹாஸ்பிட்டல் தூக்கி என்ன பண்றது? ஓடுறது. இது வாய்ப்பு. எதுக்கு? கர்த்தரோடு பிள்ளைய நெருங்க விடுறதுக்கு. ஜோமனை கத்துக் கொடுங்க. அந்த நேரத்தில் ஏசப்பா கிட்ட ஜோமனமா, எனக்கு காய்ச்சல் சரியான ஜோமனம் கற்றுக் கொடுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் பழக்காதீங்க, ஜோமனி பழக்குங்க பிள்ளைங்கள. நிறைய பேர் தகப்பன் பாருங்க பிள்ளைங்களை பண்றது அதுதான். உடம்பு சரியில்லைன்னு சொன்னாக்க ஜோமனுப்பான்னு சொல்றது இல்ல, உடனே தூக்கிட்டு ஓடு, 108 தோத்துருவான் தகப்பன் தாய்மார் ஓடுற ஓட்டத்தை பார்த்து. வாய்ப்பு கொடுத்தது மருத்துவரை தேடி போறதுக்கு இல்ல, ஆண்டவரை தேடி போறதுக்கு. தன்னுடைய சிறு குழந்தை மரிக்கிற தருவாயில இருக்கிறா. ஸ்தோத்திரம். யாரை தேடி வந்தது? ஆண்டவரை தேடி தகப்பன் வந்தான். இயேசு கிறிஸ்துவை தேடி பிள்ளையின் தகப்பன் வந்தான். எவிரு என்கிற அந்த தேவ மனிதன் தன் மகள் பலவீனப்பட்டு சாக கிடக்கிறான்னு தெரிஞ்சப்ப மருத்துவனை தேடி போகலங்க, தன் மகள் சாக கிடக்கிறான்னு தெரிஞ்ச உடனே எவிரு போன ஒரே இடம் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு பிள்ளைக்காக எத்தனை தகப்பன்மார் இயேசு கிறிஸ்துட்ட வரீங்க? எத்தனை தகப்பன் ஹாஸ்பிட்டல் டாக்டரை தேடி டோக்கன் போட்டு உட்காந்துருக்கிறீங்க? யோசிங்க. வாய்ப்பு கொடுத்தது எதுக்கு? வாய்ப்பை நான் எப்படி பயன்படுத்திட்டு இருக்கேன்னு. மாற்றம் தேவை, மாற்றம் தேவை. அப்ப ஆகாப்ப பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பத்தியா எப்படி தாழ்த்துறான்னு, எப்படி தாழ்த்துறான் பாரு. அவன் பெருமை எப்படி இருந்துச்சு நேத்து வரைக்கும், அவன் பெருமை எவ்வளவு பெருமையா இருந்துச்சு, இன்னைக்கு பாரு. 2ல 1 தூக்குன உடனே தன்னை போல வந்து உக்காண்டானா பார். தாவீதும் அதே போலதான், தவறு செய்தது உண்மை. ஆனா அந்த ஸ்தோத்திரம் தண்டனை என்கிற வாய்ப்பு வந்த உடனே ஸ்தோத்திரம் நேரா போய் தேவ சமூகத்துல உட்காந்துட்டாரு. உட்காந்து 7 நாள் ஜெபம் பண்றாரு, ஜெபம் பண்றாரு, ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணி வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு அதுல இருந்து மீண்டும் வெளியே வந்தார். மீண்டும் ராஜாவானாரு, மீண்டும் கர்த்தருக்காக செயல்பட்டாரு, மீண்டும் சங்கீதங்களை எழுதினாரு. தவறு செஞ்சுட்டு ஸ்தோத்திரம் உங்களுடைய ஊழியத்தை முடக்கிறதுக்காக அல்ல, மீண்டும் எழும்புறதுக்காக. சத்ருவானவன் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதா நல்ல ஆசீர்வாதமான வாய்ப்பை கெடுக்கிறதுக்காகவே சில தடைக்கற்களை வந்து என்ன பண்ணுவான்? போடுவான். சாட்சியை கெடுப்பான், ஊழியத்தை கெடுப்பான், பெயர் பிரஸ்தாபத்தை கெடுப்பான். ஐயோ என் பேரு கெட்டு போச்சு, இனி நான் எப்படி போய் ஊழியம் செய்வேன்? நான் அவமானப்பட்ட இனி எப்படி அந்த இடத்துக்கு நான் போவேன்? இனி என்னுடைய படை வீரர்கள் என்னை எப்படி பார்ப்பாங்க? நாளைக்கு இவனை நம்பி யுத்தத்துக்கு போன, நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மனைவி என்ன பண்ணிடுவாங்க? ஸ்தோத்திரம் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? உரியாவின் மனைவிக்கு நடந்தது நாளைக்கு என் மனைவிக்கு நடக்காத, இவன் படையில இருக்கணுமான்னு பல பேர் யோசிச்சிருப்பாங்க. ஆனா
அத்தனை யோசனைகளையும் தாவீது சற்றும் ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் போய் ராஜாவாய் சிங்காசனத்துல உட்கார்ந்து அதே தளபதிகளுக்கு அதே யுத்த வீரர்களுக்கு மீண்டுமாய் கட்டளைகளை பிரபித்து மீண்டுமாய் கர்த்தருக்காக யுத்தம் பண்ண என்ன பண்ணாரு? புறப்பட்டு போனார். மனம் திரும்பி தேவ சமூகத்துல வாய்ப்பை பயன்படுத்துங்க. தூற்ற வாய் திறக்கிறவன் கூட உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிப்பான். நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஐயோ வேண்டாம், இதுக்கப்புறம் போனா என் சாட்சி கெட்டுருச்சு, இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். இல்ல, தாவீது அங்கதான் போய் நின்னார். அதே இடத்துலதான் போய் நின்னாரு. காரணம், தாவீது தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்ன பண்ணாரு? சரியா பயன்படுத்திக்கிட்டார். இன்றைக்கு வாய்ப்பு நமக்கு முன்பாக இருக்கு. இன்றைக்கு நாம யாரும் தாவீதை போல தப்புலாம் பண்ணல. ஆமா தானே? ஆமா தானே? ஆமாவா இல்லையா? ஸ்தோத்திரம். யாகாப்ப போல தவறு என்ன பண்ணல, செய்யல. ஆனா நம்ம கிட்ட சின்ன சின்ன விஷயம் இருக்கு, இல்லைன்னா இல்ல, சின்ன சின்ன தடைக்கற்கள் இருக்கு. பட் வாய்ப்பு என்பது பெரிய வாசலை போல என்ன பண்ணுது? திறந்து இருக்கு. வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். மாற்றத்தை விரும்புகிற தேவன் நமக்கு மாற்றம் அடைய வாய்ப்பு கொடுத்தாருன்னா மாறிடணும். வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கை நல்லா இருக்கும். இதுல இருந்து ஒரு 3 நபர்களை நான் வேகமா சொல்லி, ஒரு 3-4 நபர்களை நான் வேகமா சொல்லி என்னுடைய வார்த்தையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது, மாற்றத்தை விரும்புகிற தேவன், மாற்றத்தை விரும்புகிற மனிதன். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். மனிதனுக்குள் மாற்றம் அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதே போல எனக்குள் மாற்றம் வேண்டும் என்பதை மனிதனும் என்ன பண்ணணும்? உணர வேண்டும். இப்படிப்பட்ட உணர்வுள்ள சிலர்களை நான் என்ன பண்ண போறேன்? காட்டி கொடுக்க போறேன். முதலாவது, கர்த்தர் தம்முடையதான ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி அழைத்ததான ஒரு குடும்பம் ஆபிரகாமும் சாராளும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல பார்க்கிறப்ப ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ உன் தகப்பன் வீட்டை விட்டு, நீ உன்னுடையதான சகோதர சிநேகத்தை விட்டு, நீ உன் ஊரை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போவாயாகில் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல, உன்னை போல ஒரு பழுகி பெருகிய கூட்டம் இந்த உலகத்துல இல்ல. அப்படிப்பட்ட நிலைமைக்கு உன் குடும்பத்தை என்ன பண்றேன்? மாத்துறேன்னு சொல்லி ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிட்டார். ஆமாவா இல்லையா? ஆமா. ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அநேக காரியத்தை ஆபிரகாம் கடந்து வந்தார். ஒரு கட்டத்துல தனக்கு சந்ததியே உருவாகாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். அது நிமித்தம் அவரு தவறினார். கொஞ்சம் கடந்து வரும் பொழுது 17ஆம் அதிகாரத்தை திருப்பி கொண்டீங்கன்னா, 17ஆம் அதிகாரத்தை திருப்பும் பொழுது அங்க 5வது வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, நீ ஆபிரகாமா இருக்க விரும்புறாயா இல்ல ஆபிரகாமா இருக்க விரும்புறாயா? வாசிங்க. இனி உன் பெயர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் என்னப்படும். ஸ்தோத்திரம். இப்ப கர்த்தர் ஆபிரகாமு கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? நீ ஆபிரகாமா இருக்கிறாயா இல்ல ஆபிரகாமா இருக்கிறாயா? ஆபிராமா இருக்கிறாயா இல்ல ஆபிரகாமா இருக்கிறாயான்னு 2 கேள்வி கேட்கிறார். ஆபிராம் என்ற அர்த்தத்துக்கு உயர்ந்த தகப்பன் அர்த்தம். உயர்ந்த தகப்பன். ஆபிராம் என்றால் ஒரு உயர்ந்த தகப்பன், ஒரு நல்ல தகப்பன், ஒரு பெஸ்டான தகப்பன். யாருக்கு? தன் மகனுக்கு மட்டும். யாருக்கு? தன் மகனுக்கு மட்டும். ஆனா ஆபிரகாம் என்றால் சந்ததிகளுக்கு தகப்பன். ஆபிரகாம் என்றால் சந்ததிகளுக்கு தகப்பன். அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கும், ஏற்படுத்தினார் எதற்காக? உன்னை அதிகமாக, 6 சொல்லுது, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னில் ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும்
உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். போதும். இப்ப ஸ்தோத்திரம் ஆபிரகாமை பார்த்து கேட்கிற ரெண்டு விஷயம். ஒன்னு என்னன்னா, நீ உன் பிள்ளைக்கு மட்டும் தகப்பனா இருக்க விரும்புறியா, இல்ல உன் சந்ததிக்கே தகப்பனா இருக்க விரும்புறியா? கேள்வியின் அர்த்தங்கள் நமக்கு நன்றா புரியும் நினைக்கிறேன். உன் பிள்ளைக்கு மட்டும் அப்பாவா இருக்க விரும்புறியா, இல்ல உன் சந்ததிக்கே நீ ஒரு நல்ல தகப்பனா இருக்க விரும்புறியா? ஆபிரகாம் யோசிக்கிறாரு. உடனே சொன்ன பார்த்தா, நான் ஆபிரகாமா இருக்கிறேன், நான் அபிராமா தான் இருக்கேன், நான் ஒரு நல்ல தகப்பனா தான் இருக்க ஆசைப்பட்டேன். பட் எனக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு முன்பாக வருது. நீ தகப்பனா இருக்க விரும்புறியா, இல்ல சந்ததிகளுக்கே தகப்பனா இருக்க விரும்புறியான்னு கேட்கிறப்ப ஆபிராம் சொன்ன வார்த்தை, நான் அபிராமா இருக்க மாட்டேன், நான் ஆபிரகாமா இருக்கிறேன். அப்போ கொடுக்கப்பட்ட வாய்ப்பு ஆபிரகாம் எப்படி பயன்படுத்துறாரு? சரியாக பயன்படுத்திக்கிறார். நான் ஆபிரகாமா இருக்கிறேன்னு சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறமா கர்த்தர் சொல்ற வார்த்தை, உன் சந்ததிக்கே நான் எப்படிப்பட்டவரா இருப்பேன்? தேவனா இருப்பேன். உன் சந்ததிக்கு ஒரு தேசத்தை நான் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன் அப்படின்ற தன்னுடைய வாக்கு தத்தத்தை என்ன பண்றாரு? கொடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு, அதற்கு ஆபிரகாம் சில விஷயத்தை என்ன பண்ணணும்? தியாகம் பண்ணணும். இந்த வாய்ப்பை எங்க கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா, ஆகார அனுப்பி விட்டதுக்கு அப்புறமா வந்த வாய்ப்பு தான் இது. யார அனுப்புனதுக்கு அப்புறமா? ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பி விட்டதுக்கு அப்புறமா. இப்ப தெரியுதா கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டாருன்னு? நீ நல்ல தகப்பனா இருக்க விரும்புறியா, இல்ல ஒரு நல்ல சந்ததிக்கு தகப்பனா இருக்க விரும்புறியான்னு கர்த்தர் கேட்ட கேள்வி புரியுதா? நீ இஸ்மவேலுக்கு மட்டும் தகப்பனா இருக்கன்னா, உன் சந்ததி இத்தோட என்ன பண்ணுது? உன் சந்ததிக்கு அப்புறம் நான் என்ன பண்ண மாட்டேன்? தேவனா இருக்க மாட்டேன். உன் சந்ததியின், உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நான் தேவனா வரவே மாட்டேங்கிறத ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பின் மூலமா, ஒரு வார்த்தையின் மூலமா சொல்றாரு. என்ன வாய்ப்பு? நீ இஸ்மவேலுக்கு அப்பாவா இருக்க விரும்புறியா, இல்ல உன்னுடைய சந்ததிக்கு தகப்பனா இருக்க விரும்புறியான்னு. சிலருக்கு சில விஷயத்த இழுத்து அருணா கைத்துல கோத்து வச்சுக்கிட்டாதான் உசுறு என்ன பண்ணும்? மூச்சு மேலையும் கீழையும் ஏறி இறங்கும். இப்ப இந்த அருணா கயிறு அவருன்னு ஆண்டவர் சொல்றாரு, அவுக்க வாய்ப்பு கொடுக்கிறாரு. அவுப்பீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்க. அருணா கயித்துல இஸ்மவேலையும் ஆகாரையும் முடிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் யாருக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற போறதில்ல? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற போறதில்ல. ஆபிரகாமுக்கு சந்ததி உருவாக போறதில்ல. ஆபிரகாமுக்கு தேசம் உருவாக போறதில்ல. ஆபிரகாமுடைய சந்ததி இருந்து ராஜாக்கள் உருவாக போறதில்ல. ஆபிரகாமுக்கு ஒரு தேசத்தை நான் கொடுக்க போறதில்ல. ஆனா ஆபிரகாமா இருக்கிறவன் ஆபிரகாமா மாறினா இதெல்லாம் சாத்தியம். இப்ப 2 வாய்ப்பை கொடுக்கிறார். எது உனக்கு வேணும்? தற்காலிகமாய் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா, நிரந்தரமா சந்தோஷத்தை கொடுக்கிற விஷயமா? அப்புறம் ஏன் தற்காலிகத்தை நாடி போறீங்க? அப்புறம் ஏன் தற்காலிகத்தை நாடணும்? அப்புறம் ஏன் தற்காலிகத்தின் மேல மிகுந்த அன்பு வைக்கணும்? தற்காலிகத்தின் மிகுந்த பாசம் வைக்கணும்? தான் உயிரே நீதான் ஏன் சொல்லணும்? ஆகார் வாக்குத்தத்தம் கிடையாது, இஸ்மவேல் வாக்குத்தத்தம் கிடையாது. பட் இஸ்மவேல் அனுப்புறதுக்கு முன்பாக ஆபிரகாமுடைய இருதயம் அவ்வளவு அல்லோலப்பட காரணம் என்ன? இது உன் வாழ்க்கை முறைக்கு சரியான விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சும், இது உன் வாக்குத்தத்தத்துக்கு உட்படாத விஷயம்னு தெரிஞ்சும், இதனுடையதான தலைமுறை தோறும் தொடரப்போவதில்லைன்னு தெரிஞ்சும், இது உன் அழைப்புக்கு தகுதி இல்லைன்னு தெரிஞ்சும், ஊழியத்துக்கு தகுதி இல்லைன்னு தெரிஞ்சும், ரட்சிப்புக்கு தகுதி இல்லைன்னு தெரிஞ்சும், ஏன் அதை இழக்கிறதுக்கும் இருதயம் படபடக்குது? சில விஷயத்தை தீர்க்கமா ஆண்டவர் சொன்னாக்க அதை விட்டு கொடுக்க யாருக்கு என்ன இல்லை? ஏன் இருதயம் படபடக்குது? ஏன் இருதயம் அல்லோலப்படுது? ஏன் இருதயம் இதை விட்டு கொடுக்க முடியாதுன்னு ஏன் கர்த்தரோட தர்க்கம் பண்ண போகுது?
ஆபிரகாமால விட்டு கொடுக்க முடியல. ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் வேணும். நான் இஸ்மவேல் இல்லாம என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. என்னால இல்லாம என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அப்பதான் கர்த்தர் சொல்றார், உனக்கு இஸ்மவேல் தான் வேணும்னாக்க நீ அபிராமாவே என்ன பண்ணு, இருந்துரு. இல்ல நான் ஆபிரகாமா இருக்கணும்னா இதுக்கப்புறம் இஸ்மவேலை திரும்பி என்ன பண்ணாத. ஏன்னா இஸ்மவேல் அனுப்புனதுக்கு அப்புறமா தான் அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் மறுபடியும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா தான் பேர் மாத்துறாரு. அதுக்கப்புறமா தான் பேரு. சில இழப்புகளுக்கு பின்னாடி தான் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்காரு. இஸ்மவேல் என்கிறதான மிகப்பெரிய இழப்புக்கு பின்பாக தான் ஆபிரகாம் என்கிற ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, அவன் மேல வைக்கிறாரு. அழைக்கப்பட்டு 24 வருஷம் ஆச்சு. அந்த முதல் வசனத்துல வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு அழைக்கப்பட்டது எப்ப? 75 வயசுல. எத்தனை வருஷம் காத்திருக்கிறாரு? 24 இயர்ஸ். எத்தனை வருஷம்? 24 வருஷத்துக்கு அப்புறமாக தான் ஆபிராம் என்ற வார்த்தையை ஆபிரகாம் என்று கர்த்தர் என்ன பண்றாரு. இது அழைக்கிறப்பே மாத்திருந்தா மாத்திருக்கலாமா? மாத்திர கூடாது. ஏன் வெயிட் பண்ணாரு? தெரியும் என் புத்தி கோண புத்தின்னு ஆண்டவருக்கு தெரியும். ஏன் சிலருக்கு டிலே பண்றாரு? புத்தி கோணலா இருக்கிறதுனால. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏன் டிலே ஆகுது, ஏன் தாமதம் ஆகுது? இவன் புத்தி கோண புத்தி, இவனை நம்பி எதையும் என்ன பண்ண முடியும் இப்போதைக்கு. இவன் எல்லா கோண புத்தியும் நிறைவேற்றி முடிக்கட்டும், வழி தெரியாம கடக்கட்டும், அப்புறமா ரூட்டு போட்டு என்ன பண்ணுவோம், கொடுப்போனே. சிலரை கர்த்தர் மௌனமாவே வச்சிருக்கிறார். 24 வருஷம் ஆபிரகாமும் ஜெபம் பண்ணாரு, பதில் கொடுக்கலையே. ஆகார தெரிந்து கொண்டாரு, பதில் கொடுக்கலையே, தடுக்கலையே. இஸ்மவேலை பெற்றெடுத்தாரு, தடுக்கலையே. இஸ்மவேல் மேல பாசத்தையே பொழிஞ்சாரு, தடுக்கலையே. சாராளுக்கு ஆகாருக்கு சண்டை வந்துச்சு, தடுக்கலையே. இப்ப சாராள் சொல்ற ஒரு வார்த்தை, இப்ப வெளியே விரட்டி விர்றியா இல்லையா? வெளியே விரட்டி விர்றியா இல்லையா? அப்பதான் வார்த்தை வருது, மனைவி பேச்சு கேட்டு அவளை வெளியே என்ன பண்ணிரு, விரட்டிரு. அப்ப ஸ்தோத்திரம், சில விஷயங்களை இழந்தாதான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கார கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நடத்துவார். இன்றைக்கு உங்க கண்ணுக்கு பெருசா தெரிகிற விஷயம் ரொம்ப அற்பமானது கர்த்தருடைய பார்வையில. ஏன்னா ஸ்தோத்திரம், ஆபிரகாம் நினைச்சிட்டது இதுக்கப்புறம் எனக்கு சந்ததி உருவாக போறது இல்ல, இதுக்கப்புறம் சாரால் கருவுற போறது இல்ல, இதுக்கப்புறமா ஸ்தோத்திரம் எனக்கு ஒரு பெயர் உண்டாக போறது இல்ல, அதனால இஸ்மவேலை நான் பத்திரமா என்ன பண்ணணும், பார்த்துக்கணும்னு நினைச்சாரு. ஆனா ஸ்தோத்திரம், கர்த்தர் இஸ்மவேலை ஒரு பொருட்டாவே என்ன பண்ணல. நீங்க பெருசா எடுக்கிற விஷயம் கர்த்தர் பார்வையில பொருட்டாவே இல்ல. ஆனா அதை தான் தூக்கி என்ன பண்ண, தோல்ல வச்சுக்கிட்டு, இது கர்த்தர் கொடுத்தது, இது கர்த்தர் கொடுத்தது, இது கர்த்தர் கொடுத்தது, இது கர்த்தர் கொடுத்தது, இது கர்த்தரா கொடுத்தாரு. உன் அவசரம், உன் கோண புத்தி இது வந்திருக்கு இன்னைக்கு. ஆனா ஆபிரகாமுக்குள்ள கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளை என்ன பண்ணிட்டார், கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளை என்ன பண்ணிட்டார். 24 வருஷம், சாரி 24 வருஷம் கடையா கடந்தேன், இன்னைக்கு ஒரு பிள்ளை என் தோல்ல என்ன பண்ணுது, கடக்குது 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 கடக்குதுன்னு. ஆனா கர்த்தருடைய பார்வையில் அது பொருட்டே இல்லை. காரணம், அது கர்த்தர் சொன்ன பிள்ளையே இல்லை. இன்றைக்கு கர்த்தர் சொல்லாதவனை தூக்கி தோல்ல வச்சுட்டு சுத்துற அத்தனை பேருக்கு சொல்றேன், அது உங்களுக்கு வேணா பெருசா இருக்கலாம், ஆனா உங்க தோல் மேல இருக்கிற நீங்க தூக்கி வச்சிருக்கிற விஷயத்தை குறிச்சு கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டமே கிடையாது. அதை குறித்த ஒரு பெரிய தரிசனம் ஆண்டவர் கிடையாது. உங்களுக்கு வேணா அதை குறித்து ஒரு பெரிய தரிசனம் இருக்கலாம், இந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், இந்த வேன்ல ஏத்தி விடணும், இப்படிப்பட்ட யூனிஃபார்ம் போடணும், இந்த கலர் ஷூ போட்டு போகணும், இப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு கனவு இருக்கலாம். பட் அது கர்த்தருடைய திட்டத்துக்கு கீழே இல்ல. கர்த்தருடைய திட்டத்துக்கு கீழே இல்லாததால அதை அவர் பொருட்டாவே எடுக்கல. அதனாலதான் அதை வளர்க்க நீங்க படாத பாடுபடுறீங்க. இஸ்மவேல் வீட்டுல இருக்க ஆபிரகாம் பட்ட பாட ஆபிரகாமுக்கு தான் தெரியும். ஆமாவா இல்லையா?
என்ன ஒரு அமைதி. ஆமாவா இல்லையா? இவெல்லாம் பார்த்தா என்ன பாச நான் பெரும்பாடு போறேன், நீங்க வேற சும்மான்றீங்க, ஒரே மன உளைச்சலா இருக்குன்ற மாதிரில இருக்கு. நானும் ஒரு பிள்ளைய பேத்துட்டு பெரும்பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீங்க வேற இப்படி பேசிட்டு இந்த பிள்ளைய நான் வச்சிருக்கதா தூக்கி போறாதான்ற மாதிரில பாக்குறீங்க. தூக்கி போட்டுறாதீங்க, கொலை கேஸ்ல கொண்டு உள்ள வச்சிருவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொஞ்சம் கவனிங்க. அப்ப ஆபிரகாமுக்கு என்ன வாய்ப்பு கொடுத்தார் ஆண்டவர்? நீ பெருமையாய் நினைக்கிற விஷயம், நீ உயர்வாய் நினைக்கிற விஷயம், நீ வாழ்க்கை என்று நினைக்கிற விஷயம், இதுவே எனக்கு போதும் என்று நினைக்கிற விஷயம் கர்த்தர் உனக்கு கொடுத்தது அல்ல ஆபிராமே. இது அல்ல ஆபிராமே, நான் உனக்கு கொடுக்க போறது வேற ஆபிரகாமே. வாய்ப்பானது கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருக்கிறது. எதை பயன்படுத்த போறீங்க? ஆபிரகாமுடைய சந்ததிகள்லாம் பார்த்தோம்னாக்க ஸ்தோத்திரம் மிகப்பெரிய சந்ததியா இருக்கு. இஸ்மவேல், மீதியானியர், ஏதோமியர், அரேபியர். ஸ்தோத்திரம் 25ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 குறிச்சு வச்சுக்கோங்க. 25ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம், 24வது வசனம் முதல் 27வது வசனம், அப்புறம் 35ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம். இதெல்லாம் பார்க்குறப்ப ஆபிரகாமுக்கு மொத்தம் எத்தனை சந்ததியா இருக்கு? 5 சந்ததியா இருக்கு. ஒன்று இஸ்மவேல், இன்னொன்று இஸ்ரவேல், இன்னொன்று மீதியானியர், ஏதோமியர், அரேபியர். இந்த 5 சந்ததியில எதை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார்? இஸ்ரவேல். யாரு? இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேல் யாரு? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்ததான மகன் தான் யாரு? இஸ்ரவேல். ஆனா இஸ்மவேல் யாருக்கு பிறந்தா? ஆகாருக்கு. அப்படி 25ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கிட்டீங்கன்னா அங்க ஒரு ஆபிரகாம் ஒரு கல்யாணம் நடக்கும், கேத்துரால். அங்க கேத்துராலுக்கு பிறந்தது யாரு? மீதியானியரும் ஏதோமியரும் அரேபியர்களும். அப்ப ஸ்தோத்திரம், அநேக விஷயத்தை ஆபிரகாம் பெருசா நினைக்கலாம், ஆனா அனைத்தும் கர்த்தருக்கு முக்கியம் இல்ல. 5இல் 1 இஸ்ரவேல் என்கிற தேசம், வாக்கு தத்தத்தின் தேசம். அப்ப வாய்ப்பு நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கு. நீ தேசத்திற்கு தகப்பனா இருக்கியா இல்ல தேசங்களுக்கு தகப்பனா இருக்கிறியான்னு இஸ்மவேலை விட்டு கொடுத்தாரு. இஸ்மவேலை விட்டு கொடுத்தாரு. அடுத்து கர்த்தர் இஸ்ரவேலை கொடுத்தாரு. இஸ்மவேலை விட்டு கொடுத்தாரு. இஸ்ரவேல் என்கிற சந்ததியை பெற்றெடுக்கத்தக்க ஈசாக்கும், ஈசாக்குக்கு பிற்பாடு சந்ததியை கர்த்தர் என்ன பண்ணாரு? பழுகவும் பெருகவும், அதிலிருந்து ராஜாக்கள் தோன்றவும், அதற்கு ஒரு தேசத்தை கொடுக்கவும், அதற்காக கர்த்தர் வழக்காடவும், அதற்காக கர்த்தர் போராடவும், அதற்காக கர்த்தர் மீண்டும் வரவும். யாருக்காக? ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த ஒரு வாய்ப்புக்காக, ஆபிரகாம் எடுத்த அந்த ஒரு வாய்ப்புக்காக. எனக்கு ஆபிராம் என்கிற பேர் வேணா, ஆபிரகாம் என்ற பேர் வேணும்னு சொல்லி அன்றைக்கு தன் வாழ்க்கையை மாற்றி வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை விசுவாச பாதைக்கு நேராக திருப்பின அந்த ஆபிரகாமின் சந்ததிக்காக அவர் மீண்டும் வருவார். அதுக்குள்ளதான் நாமளும் இருக்கிறோம், நாம் எல்லோரும் இருக்கிறோம். இப்போ வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆபிரகாம்ன்ற பேர் வேணுமா, ஆபிரகாம்ங்கிற பேர் வேணுமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அடுத்த நேரம் இல்லாத கதை நான் சுருக்கமா முடிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல அங்கு ஒருவனுக்கு பேர் மாற்றப்படும். யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று பேர் என்ன பண்ணப்படும்? மாற்றப்படும். அதற்கு முன்பாக அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரத்தின் 15வது வசனத்தில் சாரா எனப்பட்ட பெண்ணுக்கு சாரா என்ற பெயர் என்ன பண்ணப்படும்? வைக்கப்படும். இப்ப கணவன் மனைவி 2 பேருக்கும் கர்த்தர் சந்ததியை வளர்த்தெடுக்கத்தக்கதான திராணிய கொடுத்திருக்கார். அப்ப முதலாவது ஆபிரகாமுக்கு, 2வது சாராளுக்கு, 3வது ஒரு பேர் மாற்றம் நடக்குது. யாருக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கிறாருனாக்க ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்ற பெயர் மாற்றத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். வாசிக்க வேண்டாம், ஸ்தோத்திரம். அங்க யாக்கோபு என்ற பெயருக்கான அர்த்தம் நமக்கு நல்லா தெரியும், ஏமாத்துக்காரன். யாக்கோபு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? எத்தன் அல்லது ஏமாற்றுக்காரன். யாக்கோபு தன் வாழ்க்கை முழுவதும் எப்படிப்பட்ட மனிதனாக தான் இருந்தான்? ஏமாற்றுக்காரனா தான் இருந்தான். ஆனா ஸ்தோத்திரம், இப்ப கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார்.
கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. இந்த வாய்ப்பு யாக்கோபுக்கு உருவாக காரணம் என்னன்னு ஏதாவது ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங் இருக்கா யாருக்காவது? யாக்கோபுக்கு இந்த பெயர் மாற்றம் நடப்பதற்கு, அந்த மாற்றத்துக்கு நேராய் அவனை கொண்டு போனதற்கான காரணம் ஏதாவது சின்ன கெஸ்ஸிங் ஏதாவது இருக்கா? சரி, சொல்றேன். அதே அதிகாரத்துல 20வது வசனத்துக்கு அப்புறமா, இல்ல அந்த அதிகாரத்தையே முழுசா வச்சுக்கங்களேன், 15வது வசனத்துக்கு அப்புறமா நீங்க யாக்கோபை கொஞ்சம் கூர்மையா பார்ப்பீங்கன்னா, யாக்கோபுக்கு மேல ஒரு பெரிய அழுத்தமானது வைக்கப்படுது. யாக்கோபுக்கு ஒரு பெரிய அழுத்தமானது வைக்கப்படுது. ஏசாவை குறித்த ஒரு கலக்கம் யாருக்கு இருக்கு? யாக்கோபுக்கு இருக்கு. யாக்கோபுக்கு தன் பிள்ளைகளை குறித்த ஒரு அழுத்தம் என்ன பண்ணுது? இருக்கு. தனக்கு 4 மனைவி என்பது யாக்கோபுக்கு நல்லா தெரியும். 4 மனைவியும் 13 பிள்ளைகளும் யாக்கோபுக்கு இருக்குன்னு யாக்கோபுக்கு தெரியும். இப்ப யாக்கோபுக்கு இருக்கிற பெரிய அழுத்தம் என்னன்னா, நான் எப்படி இந்த பிள்ளைகளை எல்லாம் நான் கர்த்தருக்கு நேரா நடத்த போறேன். 2வது, யாக்கோபுக்கு இருக்கிற செல்வங்கள் மிகப்பெரிய செல்வங்கள், இதை எப்படி நான் பாதுகாக்க போறேன். இப்ப யாக்கோபுக்கு லாபானுடைய வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஒரு நல்ல பாதுகாப்பு இருந்துச்சு, ஒரு நல்ல மரியாதை இருந்துச்சு. ஆனா இப்ப யாக்கோபு எங்க வெளியேறாரு? ஸ்தோத்திரம், லாபான் வீட்டை விட்டு வெளியேறாரு. சுயமாய் வாழும்படி, சொந்த காலில் நிற்கும்படி, சொந்த உழைப்பை வாழும்படி அவர் தனியாக நிற்கிறாரு. இப்ப யாக்கோபுக்கு ஒரு அழுத்தம், எப்படி நான் சர்வே பண்ண போறேன். இந்த கேள்வி யாருக்காவது இருக்கா? நான் எப்படி சர்வே பண்ண போறேன், நான் எப்படி வாழ போறேன், நான் எப்படி சமாளிக்க போறேன். இப்படிப்பட்ட ஒரு பெரிய அழுத்தம் யாரு மேல இருக்கு? யாக்கோபுக்கு மேல இருக்கு. இந்த அழுத்தத்தின் மத்தியில தான் யாக்கோபு எங்க போனாரு? ஜெபிக்கும்படி தனித்திருக்க போனார். நல்லா கவனிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய அழுத்தம் யாக்கோபுக்கு மேல இருக்கும் பொழுது யாக்கோபு எங்க போனாரு? எங்க போனாரு? எங்க போனாரு? யாக்கோபுக்கு பெரிய மன அழுத்தம் இருக்கும் பொழுது யாக்கோபு எங்க போனாரு? அட சத்தமா தான் சொல்லுங்களேன். ஜெபம் பண்ண, அதானே உண்மை. உண்மையை பேச ஏன் வாய் கூசுது? யாக்கோபு அழுத்தமா இருக்கும் பொழுது எங்க போனாரு? சத்தமா சொல்லுங்க. ஜெபம் பண்ண போனாரு. நாம அழுத்தமா இருக்கும்போது எங்க போறோம்? தெரியும். இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்க தானே, அப்ப நான் வாயை திறக்காம இருந்தேன் பாஸ், எனக்கு தெரியும்னு சில பேர் சொல்றது எனக்கு நல்லா மனம் வெளிச்சமா தெரியுது. இப்படிலாம் குதர்க்கமா நீங்க கேட்பீங்க தான் நான் மௌனமா இருந்தேன் அப்படின்னு சில பேர் இருதயத்துல ஓடுறது எனக்கு அப்படியே டிவி மாதிரி தெரியுது. யாக்கோபுக்கு தன் வாழ்க்கையில் அத்தனை பெரிய மன அழுத்தம் இருக்கும் பொழுது அவர் தூங்குவதற்காக போகல, சந்தோஷத்தை தேடி போகல, திராட்சை ரசத்தை தேடி என்ன பண்ணல, போகல, தனக்கு பலம் சேர்க்கும்படி ஆட்களை தேடி போகல. யாக்கோபு போன ஒரே இடம் தேவ சமூகம். யாக்கோபு போன ஒரே இடம் தேவ சமூகம். தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனை நோக்கி. நெகேமியா சொல்றது போல, எங்கள் காரியங்கள் அனைத்தையும் பரலோகத்தின் தேவனை நோக்கி நாங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது அவர் எங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார்னு சொல்லி நெகேமியா சொல்றது போல, இப்ப யாக்கோபுக்கு இருக்கிற மன அழுத்தத்தின் மத்தியில, மன உளைச்சலுக்கு மத்தியில, எதிர்காலத்தை குறித்த கவலை இருக்கும் பொழுது யாக்கோபு போன ஒரே இடம் தேவ சமூகம். தேவ சமூகத்துல போயிட்டு அவர் அமர்ந்திருந்து ஒண்ணுமே செய்யல, தேவனோடு போராட ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு மன அழுத்தம் வந்தா யாருக்கிட்ட போய் போராடுறோம்? மன அழுத்தம் கொடுத்தவன்ட தான் போய் போராடுறோம். இன்றைக்கு யாருக்காவது மன அழுத்தம் இருக்கா? இருக்கும். யாரால? அது மட்டும் பர்சனல். அப்ப ஒரு மனிதனால ஒரு மனிதனுக்கு மன அழுத்தம் வருது அப்படின்னா, அந்த மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மனிதன் மன அழுத்தம் கொடுத்த மனிதனை சும்மா விட்டுருவானா? போய் லெஃப்ட்ல ஒண்ணு, ரைட்ல ஒண்ணு,
ஆனா யாக்கோபு தன் மன அழுத்தத்தை எங்கேயும் வெளிப்படுத்தல, தன் மனைவிகள்கிட்ட வெளிப்படுத்தல, தன் பிள்ளைகள்கிட்ட வெளிப்படுத்தல. கவனிக்க வேண்டிய விஷயம், தன் மனைவி கிட்ட மன அழுத்தத்தை ஷேர் பண்ணல, தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட மன அழுத்தத்தை ஷேர் பண்ணல, யாருக்கிட்டையும் மன அழுத்தத்தை யார் என்ன பண்ணல, ஷேர் பண்ணல. தன்னுடைய பாரத்தை எங்க ஷேர் பண்ண போனாரு? தேவ சமூகத்தில். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கர்த்தர் என்ன பண்றாரு? யாக்கோபு கொடுத்தார். சிலருக்கு மன அழுத்தத்தை ஆண்டவர் ஒரு வாய்ப்பா கொடுக்காரு. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன ஞாபகம் இருக்கா? கேட்டாதானே பார்த்து ஞாபகம் இருக்கும். சரி, இருக்கட்டும். அப்ப மன அழுத்தம் கூட சிலருக்கு ஒரு வாய்ப்பு தான் கர்த்தரை தேடுறதுக்கு. அதன் மூலியமா ஒரு வாசலை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? திறப்பார். இவ்வளவு பெரிய மன அழுத்தத்தின் மத்தியில யாக்கோபு ஜெபிக்கணும்னு ஒரு சின்ன ஸ்பார்க் அடிக்குது, வேகமா ஜெபம் பண்ண போனார். இதுவரைக்கும் யாக்கோபு ஜெபம் பண்ணாரு, ஆனா அப்பெல்லாம் தேவனோடு யாக்கோபு என்ன பண்ணல, போராடல. ஆனா இந்த யாக்கோபுக்கு இப்படிப்பட்ட மன அழுத்தத்தின் மத்தியில ஜெபிக்கும்படி ஒரு ஸ்பார்க்க கர்த்தர் கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? இப்போ நான் அவன் பேரை மாத்த போறேன், இப்போ அவனுக்கு அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய வாய்ப்பை நான் என்ன பண்ண போறேன், கொடுக்க போறேன். அதனாலதான் சிலர் மன அழுத்தத்தின் மத்தியில ஜெபிக்கணும்ன்ற எண்ணம் வரும் பொழுது யோசிக்காதீங்க, வேகமா போய் ஜெபம் பண்ணிருங்க. ரொம்ப மன உளைச்சலா இருக்கா, ரொம்ப மன கஷ்டமா இருக்கா, ஒருவேளை எதிர்காலத்தை குறிச்சோ இல்ல பிள்ளைகளை குறிச்சோ வேலைகளை குறிச்சோ ரொம்ப மனசு பாரமா இருக்கு, ரொம்ப மனசு அழுத்துது, தூங்க வரமாட்டேங்குது, நிம்மதியா இருக்க முடிய மாட்டேங்குது, ரொம்ப மன கவலையா இருக்குன்னா ஸ்தோத்திரம், நேர தேவ சமூகத்துக்கு போயிருங்க, போய் ஜெபத்துல உட்காந்துருங்க. மன அழுத்தம் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம், தேவ சமூகத்துல போய் உட்காருங்க. உட்காந்தீங்கன்னா அங்க ஒரு போராட்டம் நடக்கும். அந்த போராட்டம் உங்க மன அழுத்தத்தையே மாற்றிடும். சொல்ல போனா மொத்தமா அழிச்சிரும். அழிச்சதுக்கு அப்புறமா ஸ்தோத்திரம், சூரியன் உதிக்க போது தூதன் சொல்ற ஒரு வார்த்தை, ஸ்தோத்திரம், யாக்கோபே சூரியன் உதயமாக போகுதுப்பா, நீ இன்னமும் என் கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, போராடிக்கிட்டு இருக்கிற. இப்ப கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ தேவனோடு போராடின பத்தியா, நீ உன் மன அழுத்தத்தின் மத்தியிலையும் தேவ சமூகத்தை வந்து போராடுற பத்தியா, இதுக்கப்புறம் நீ எத்தன் கிடையாது, இதுக்கப்புறமே நீ யாக்கோபு கிடையாது, இதுக்கப்புறம் உடைய பேர் எப்படிப்பட்ட பேரா மாறப்போகுது? இஸ்ரவேல். இனி உன் பேர் என்ன? இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய ஆளுகை. ஆனா யாக்கோபா இருக்கும் பொழுது அவன் பேர் என்ன? ஏமாற்றுக்காரன். ஆனா இப்ப அந்த யாக்கோபுடைய பேர் என்ன? இஸ்ரவேல், தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவன். அத இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், இஸ்ரவேல்ன்றதுல சர்ன்ற ஒரு வார்த்தை வருதா? சர்ருங் அப்படின்ற வார்த்தைக்கு அதிபதினு அர்த்தம், சர் அப்படின்ற வார்த்தைக்கு அதிபதினு அர்த்தம். இஸ்ரேல் ஏல்ன்ற வார்த்தைக்கு தேவன், பலன் அல்லது சர்வ வல்லவர். ஏல்ங்கிற வார்த்தைக்கு தேவன் அல்லது பலன் அல்லது சர்வ வல்லவர். இப்ப ரெண்டையும் கூட்டி பாருங்க, அதிபதியாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன். இதுக்கு முன்பாக எப்படிப்பட்டவன்? ஏமாற்றுக்காரன். இனி அவனுக்குள் யார் வாசம் பண்ண போறா? அதிபதியாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அப்ப இந்த வாய்ப்பு எதுக்கு? உனக்குள் நான் பிரவேசிப்பதற்காக. புரியுதா? வாய்ப்பு எதுக்கு? இந்த மன அழுத்தம் எதுக்கு? இந்த மன அழுத்தத்தின் மத்தியில ஜெபிக்கணும்னு என்ன வர்றதுக்கு காரணம் என்ன? உனக்குள் இருக்கிற மன அழுத்தத்தை வெளியே எடுத்து உனக்குள், உன்னுடைய சந்ததிக்குள், உன்னுடையதான ஸ்தோத்திரம் இருதயத்திற்குள் அதிபதியாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தராகிய நான் வாசம் பண்ணும்படி. இப்ப கர்த்தர் ஸ்தோத்திரம் யாக்கோபு எழும்புறாரு. இனி யாக்கோபுக்கு என்ன பேர் இல்ல? எத்தன்ற பேர் இல்ல. இனி அவருடைய பேர் என்ன? அவருக்குள் யாரு இருக்கிறா? அதிபதியாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் அவருக்குள்ள என்ன பண்றாரு? இருக்கிறார். அப்ப இரண்டாவது நமக்கு ஒரு வாய்ப்பு, மன அழுத்தத்தின் மத்தியில் ஜெபம் பண்ணவே முடியாது தாங்க. அப்படிப்பட்ட மன அழுத்தம் இருக்கும் சிலர் இருக்கலாம். பாஸ்டர்,
நான் ஸ்தோத்திரம் டெய்லி ஜெபம் பண்றதுக்கு உக்காந்துறேன். காலை 5 மணிக்கு 4 மணிக்கு அல்லது சாயந்தரம் 3 மணிக்கு அல்லது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்ண உக்காடுறேன். பட் என் இருதயத்துல ஜெபம் பண்றதுக்கான எண்ணமே என்ன பண்ண மாட்டேங்குது. ஏன்? என்னமோ மனசை போட்டு அழுத்து. என்னமோ அந்த அழுத்தம் வந்ததே நீ ஜெபிக்கிறதுக்காகத்தான். நீ ஜெபிச்சேனா, அந்த அழுத்தத்தின் மத்தியில நீ ஜெபிச்சேனா உனக்கு ஒரு பெயர் கிடைக்கும். அந்த பெயரோடு யார் பேர் தெரியுமா இணைஞ்சிருக்கு? அதிபதியாய சர்வ வல்லமை உள்ள தேவனாய கர்த்தருடைய பெயர் என்ன பண்ணப்படுது? உன் பெயருக்குள்ள மறைய போகுது. இஸ்ரவேல் என்கிற அந்த 4 எழுத்துக்குள்ள அதிபதியாய சர்வ வல்லமை உள்ள தேவன்ற பெயர் என்ன பண்ணுது? மறைமுகமா இருக்கு. இப்ப உனக்குள்ள யாரு மறைமுகமா இருக்கிறா? சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த தேவன் உனக்கு உன்னுடைய பெயருக்குள்ள மறைமுகமா இருப்பதற்காக தான் உனக்கு இந்த அழுத்தத்தை என்ன பண்ணாரு? கொடுத்தார். ஆனா சிலருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ண முடியல, தாங்க. ஏன் பாஸ் எனக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ்? ஸ்தோத்திரம். யூத் கேம்ப் போனப்ப பாஸ்டர் ஞானேஷ் ஒரு வார்த்தையை சொன்னார். ஞானேஷா இல்ல, கார்த்திகா மாலியர் அவங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இன்னைக்கு பாக்குற அம்புட்டு பேருக்கு என்ன இருக்கு? ஸ்ட்ரெஸ். சின்ன பிள்ளைங்க சொல்லுது, அம்மா என்னை டென்ஷன் ஆக்காதம்மா, எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. என்னை டென்ஷன் ஆக்காதம்மா, எனக்கு ஒரே தலைவலி, எனக்கு ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. யாரு சொல்றா? 6 வயசு புள்ள. அதுக்கு என்ன தலைவலி இருக்கு? அதுக்கு என்ன இரிட்டேட் இருக்கு? அதுக்கு என்ன மன அழுத்தம் இருக்கு? 6 தொடங்கி 60 90 வரைக்கும் எப்படிதான் இன்னைக்கு வாழ்றாங்க? மன அழுத்தத்தின் மத்தியில தான். மன அழுத்தத்திற்கு ஒரு விடுதலை கிடைக்கணும்னா தேவ சமூகத்துக்கு போங்க, இயேசுவை தேடி போங்க. நிச்சயமா மன அழுத்தத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அப்ப மன அழுத்தமே ஒரு வாய்ப்பு. எதற்கான வாய்ப்பு? மாற்றத்திற்கான வாய்ப்பு. எதற்கான வாய்ப்பு? மாற்றத்திற்கான வாய்ப்பு. கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம் 17ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நான் உனக்கு கானான் தேசத்தை கொடுக்குறேன்னு ஆபிரகாமுக்கு சொல்லியிருப்பார். ஆனா அந்த கானான் தேசத்தை பின் நாட்கள் எப்படிப்பட்ட தேசமா கர்த்தர் மாத்துறாரு? இஸ்ரவேல். எப்படி மாத்தினாரு? இஸ்ரவேல். ஏன்னா கானான் என்கிற பெயருக்கு வீழ்ச்சி அடைந்தவன்ற பேர் அர்த்தம். கானான்ற பேருக்கு வீழ்ச்சி அடைதல். அப்ப தம்முடைய ஜனங்கள் வீழ்ச்சி அடையணுமா? இல்ல, கானான்ங்கிற பேர் என்ன பண்ணு? தூக்கு. இப்ப தேசத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. நீ கானானா இருக்க விரும்புறியா? இஸ்ரவேலா இருக்க விரும்புறியா? நீ பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசம்தான், பட் நீ வீழ்ந்து போடக்கூடிய தேசம், நீ வீழ்ச்சி அடையக்கூடிய தேசம். உன் தேசத்துக்கு ஒரு வாய்ப்பு தரேன். தேசத்துக்கான வாய்ப்பு. எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போற? வீழ்ச்சி அடைந்த வாழ்க்கையை வாழ போறியா? வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ போறியா? இதே கேள்விய கர்த்தர் சபைக்கு முன்பாக, நமக்கு முன்பாக கேட்கிறாரு. நீ வீழ்ச்சி அடைந்த வாழ்க்கை வாழ விரும்புறியா, இல்ல வெற்றியாளனாகிய வாழ்க்கையை வாழ விரும்புறியா? தோல்வி அடைந்த வாழ்க்கை வேணுமா? வீழ்ச்சி அடைந்த வாழ்க்கை வேணுமா? இல்ல வெற்றியான வாழ்க்கை வேணுமா? வெற்றியான வாழ்க்கை வாழணும்னா, வெற்றியான வாழ்க்கை வாழணும்னா மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளணும். மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளணும். கேபாவுக்கும் அதே தான் கர்த்தர் சொன்னார் ஒரு வார்த்தை. பேதுருவுக்கும் ஒரு வார்த்தையை சொன்னார். யோவான் 1ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல, நீ இது முதற்கொண்டு கேபா என்று அழைக்கப்படுவாய் என்று. ஆக்சுவலி அவருடைய பேர் என்ன? சீமோன் பேதுரு. நாணல், இசைந்து போகிறவன். இசைந்து போகிறவன். இசைந்து போகிறவனை கர்த்தர் என்ன பண்றாரு? உறுதி உள்ளவனா மாத்துறாரு. இசைந்து போகிறவன் தான், பட் இப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. நீ இசைந்து போகிறியா, உறுதியா நிக்கிறியா? நீ காலம் முழுக்க இசைந்தே போறியா, இல்ல உறுதியா இருக்க போறியா? இசைந்து போய்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், நீ காலம் முழுக்க என்ன பண்ணணும்? உறுதியான வாழ்க்கையை வாழ முடியாது. காற்றடித்தா ஒரு பக்கம் போவ, மழை பெய்ந்தா ஒரு பக்கம் போவ, ஸ்தோத்திரம், இப்படியே தான் உன் வாழ்க்கை என்ன பண்ண போய்கிட்டு இருக்கும். பட்
நீ ஸ்தோத்திரம் உறுதியான ஒரு மனுஷனா வாழ ஆரம்பிச்ச அப்படின்னா உன் வாழ்க்கை யாராலும் என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. இப்போ ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்குறாரு. நாணலை போல சீமோன் பேதுருவா இருக்க விரும்புறீங்களா, இல்ல பாறையை போல கேபாவா இருக்க விரும்புறீங்களா? உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும்? உறுதியான வாழ்க்கையா இருக்கணுமா, இல்ல ஃபூன்னு ஊதுனா அப்படியே சாஞ்சு போற வாழ்க்கையா இருக்கணுமா? ஸ்தோத்திரம். வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க, உறுதியா மாறுங்க. உறுதியாகணும்னா உருவாக்கப்படணும். உறுதியாகணும்னா உருவாக்கப்படணும். கேபா உருவாக்கப்பட்டார். நாணல் தான், சாய்ந்து போறவர் தான். பட் கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து பாறையாக மாறினார். அப்பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னாரு, இந்த கல்லின் மேல் என்னிடமாய் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும்னா நான் உறுதி உள்ளவனா இருந்தாதான் ராஜ்யம் கட்டப்படும். நான் உறுதியா இருந்தாதான் ராஜ்யம் கட்டப்படும். நான் ஆனால போல ஸ்தோத்திரம் இவர் வந்தா இந்த பக்கமோ, அவர் வந்தா அந்த பக்கமோ, சர்ச்சில் இந்த பக்கமோ, வீட்டில் அந்த பக்கமோ, வேலையில் இந்த பக்கமோ, ஓனரை பார்த்தா அந்த பக்கமோ, இப்படி இந்த பக்கமோ அந்த பக்கமோ இந்த பக்கமோ அந்த பக்கமும் இருந்தா ராஜ்யம் கட்டப்படாது. என் அழைப்பை நான் ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் என்றால் நான் உறுதி உள்ளவனாய் இருக்கணும். மாற்றம். நாணலாய் இருந்தவன் பாறையாக மாறுகிறான். தந்தையாய் இருந்தவன் ஸ்தோத்திரம் தேசத்திற்கு தந்தையாய் மாறுகிறான். எத்தனாய் இருந்தவன் ஸ்தோத்திரம் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆளுகை செய்கிற அதிபதியாய் மாறுகிறான். ஸ்தோத்திரம் நாணலை போல அசைந்தவன் கேபாவை போல உறுதி உள்ளவனாய் மாறுகிறான். அப்ப மாற்றம் உள்ளவர்கள் இடத்தில்தான் ஆளுகையும் கொடுக்கப்படுகிறது, ராஜ்யத்தின் திறவுகோலும் கொடுக்கப்படுகிறது, ராஜ்யமும் அவனை கொண்டுதான் என்ன பண்ணப்படுகிறது, கட்டப்படுகிறது. அப்ப கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன? மாற்றம். என்கிட்ட ஒரு மாற்றம் வேணும், எனக்குள்ள ஒரு மாற்றம். நான் சொன்னது எல்லாமே ஒரு ஓரலா தான் சொன்னேன், இதுக்கே நேரம் பத்தல. ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு ஸ்தோத்திரம் வேணாம், இருக்கட்டும், ரொம்ப கால் வலிச்சிருக்கும், உட்கார முடிஞ்சிருக்காது, வாக்கிங் போயிட்டு வரீங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லது. அப்ப என் வாழ்க்கை மாறணும். என் வாழ்க்கை மாறாம தேவனால என் வாழ்க்கையில எதுவுமே என்ன பண்ண முடியாது. பேதுரு நாணலா இருக்கிற வரைக்கும் அவரை கொண்டு எதுவுமே செய்ய முடியல. எப்ப அவர் உறுதி உள்ளவனா மாறினாரோ அப்ப கர்த்தர் இஸ்ரவேலை என்ன பண்ணாரு, ஒரு ஆட்டம் காண வச்சார். விருத்த சேதனம் உள்ள அத்தனை பேருக்கும் ஒரு ஆட்டத்தை கர்த்தர் காட்டினார். யாரை கொண்டு? உறுதியாயிருந்த பேதுருவை கொண்டு. உறுதியாயிருந்த தன்னை மாற்றிக்கொண்ட பேதுருவை கொண்டு, தன்னை மாற்றிக்கொண்ட தாவீதை கொண்டுதான் ராஜ்யத்தை கர்த்தர் ஸ்தாபித்து அதே ராஜ்யத்தின் அதே சிங்காசனத்தின் மேல நானும் வந்து என்ன பண்ணுவேன், ஆளுகை பண்ணுவேன்னு சொன்னார். மாற்றம் ரொம்ப முக்கியம். மாற்றம் ரொம்ப முக்கியம். இப்படியே கர்த்தருக்கு முன்பாக நாம் ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஜெபித்து வேகமா நம்ம ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை முடிக்கலாமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ்.